வணக்கம். இது காலத்தின் குரல், திக்கெட்டும் பரவட்டும். நீண்ட இடைவேளைக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படும் என்று பல தரப்பினரும், குறிப்பாக தமிழ்நாட்டின் விவசாயிகளும் அரசியல் கட்சிகளும் சமூக ஆர்வலர்களும் பெரிதும் எதிர்பார்த்திருந்த வேளையில் மத்திய அரசு 4 நாட்களுக்கு முன்னால் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைப்பதில் எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை என்று சொன்ன நிலையிலிருந்து பின்வாங்கி இப்போது அதற்கு மறுத்திருக்கிறது. உச்சநீதிமன்றம் இதற்கு ஆணையிட முடியாது, நாடாளுமன்றம்தான் இதை செய்ய வேண்டும், இது நாடாளுமன்றத்தின் உரிமைகளில் தலையிடுவதற்கு ஒப்பானது என்று மறுத்திருக்கிறது. இது தமிழக மக்களுக்கு ஏமாற்றத்தை தரக்கூடிய ஒன்று. இந்த முடிவு என்பது சட்டத்தின் பார்ப்பட்டதா அல்லது அரசியல் ஆதாயம் கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கையா என்கிற கேள்விகள் எழுகின்றன. தமிழ்நாட்டின் அரசியல் கட்சிகள் பல முனைகளில் இருந்தும் இதற்கு கண்டனங்களை தெரிவித்த வண்ணம் இருக்கின்றன. இந்த முடிவை பற்றி விவாதிக்கலாம். நம்மோடு இந்த அமர்வில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு பீட்டர் அல்போன்ஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன், மூத்த பத்திரிகையாளர் திரு மணி. வணக்கம். திரு பீட்டர் அல்போன்ஸ் அவரிடம் தொடங்கலாம். இதே போன்ற ஒரு காலகட்டத்தில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சி காலத்தில் காவேரி பிரச்சனையில் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு எதையும் தாமாக முன்வந்து செய்யாத நிலையில் கெசட்டில் நோட்டிஃபை பண்ணும் அப்படின்னு வர்ற நேரத்தில் கூட உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு அதை ஏற்று கடைசி நாளில் 15 நாட்களுக்குள் அரசிதழில் வெளியிட வேண்டும் சொன்னப்ப செய்தார்கள். இன்றைக்கு அப்படியான ஒரு நிலை இல்லை. 3 நீதிபதிகள் விசாரிக்க வேண்டிய ஒரு வழக்கு இருக்கிறது. அந்த நேரத்தில் 2 நீதிபதிகளுடைய உத்தரவின் பேர்பட்டு நாங்கள் அதை செய்ய முடியாதுன்ற கேள்வியும் வருது. இன்னொன்று, நாடாளுமன்றத்தின் உரிமைகளுக்குள் தலையிடுவதாகவும் சொல்றாங்க. இந்த முடிவை காங்கிரஸ் எப்படி பார்க்குது? அதாவது இந்த காவேரி நதிநீர் தாவாவினுடைய நீண்ட நெடிய வரலாற்றை பார்த்தால் எப்பொழுதெல்லாம் தமிழகத்திற்கு ஏதாவது ஒரு நல்ல நன்மை ஏற்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் நீதிமன்றங்களின் மூலமாகத்தான் கிடைத்திருக்கிறது. மத்தியிலே ஆள்கின்ற அரசு எந்த அரசியல் கட்சியை சார்ந்ததாக இருந்தாலும், கர்நாடகாவில் உள்ள அரசு, தமிழகத்தில் உள்ள அரசு, கர்நாடகாவில் இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை, தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை, இதை போன்றவர்களை பரிசீலித்து அந்த முடிவுகளை எடுப்பதில் அரசியல் கலந்திருப்பது எந்த காலகட்டத்திலும் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருந்து வந்திருக்கிறது என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. அதை காங்கிரஸ் கட்சி சார்ந்த நான் கூட அதை மறுக்க ஆசைப்படவில்லை. ஆனால் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு என்று ஒன்று வெளியிட்ட பிறகு மத்தியிலே அன்னைக்கு இருந்த மன்மோகன் சிங் அரசாங்கம் இதை போலவே கர்நாடகத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்களை வலியுறுத்தி அந்த அரசிதழில் பதிவு செய்யக்கூடாது, இதற்கு வேறு ஏதாவது மாற்று ஏற்பாடு நீங்கள் உச்சநீதிமன்றத்திலே போய் ஒரு மனு தாக்கல் செய்து அதை மீண்டும் அந்த வழக்கை நடத்தி இதை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டபோது மன்மோகன் சிங்குடைய அரசு குறைந்தபட்ச அரசியல் நாணயத்துடன் அதை அரசிதழிலே பதிவு செய்தது. ஆனால் இன்னைக்கு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நடந்திருப்ப நிகழ்ச்சியை பார்த்தால் அன்னைக்கு அட்டர்னி ஜெனரல் அன்னைக்கு நீதிமன்றத்தில் 3 நாட்கள் இதை பற்றிய விவாதம் வந்தபோது 3 நாட்களும் அவர் பகிரங்கமாக ஒத்துக்கொண்டு அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார். மத்திய நீர்வளத்துறை செயலாளர் சம்பந்தப்பட்ட மாநிலங்களுக்கு உடனடியாக உங்கள் பிரதிகளை அனுப்புங்கள் என்று கேட்டு அவர்களும் அனுப்பிவிட்டார்கள், கர்நாடகத்தை தவிர. அன்னைக்கு மத்திய நீர்வாசனத்துறை அமைச்சர் உமா பாரதி அவருடைய சந்திப்பிலே கூட இதை பற்றிய எந்த விதமான முன்மொழிவும் இல்லை, உச்சநீதிமன்றத்தின் ஆணைக்கு கட்டுப்பட்டு இதை நாங்கள் அங்கே அனுப்பிவிடுகிறோம் என்றுதான் சொன்னார்கள். இதற்கு இடையில நம்ப வைத்து கழுத்தறுப்பது போல திடீரென்று நீதிமன்றத்திற்குள்ளே இன்னைக்கு தமிழகத்துடைய நலனுக்கு விரோதமாக மத்திய அரசு இந்த ஒரு மனு தாக்கல் செய்திருப்பதனுடைய பின்னால் இருக்கின்ற சதியை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அது மட்டுமல்ல, நீங்க அந்த அஃபிடவிட்ல என்ன சொல்ல போறதை பார்த்தால் இனிமேல் நம்ம உச்சநீதிமன்றத்திற்கு போவதற்கான வாய்ப்பே இல்லை என்று சொல்வதை போல அந்த அஃபிடவிட் இருக்கிறது. உச்சநீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை. காவேரி நதிநீருடைய பங்கீட்டை பற்றி உச்சநீதிமன்றம் இனிமேல் எந்த உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது, அது முழுக்க முழுக்க மத்திய அரசை சம்பந்தப்பட்டது, அது லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ், எக்ஸிகியூட்டிவ் பவர்ஸ், ஜுடிஷியரி ஹஸ் நோ ரோல் என்றெல்லாம் கர்நாடக அரசு வைக்காத வாதத்தை கூட இன்று மத்திய அரசு வைத்திருப்பதை பார்க்கின்ற போது இதற்கு பின்னால் ஒரு பெரிய சதி இருப்பதாகவே நான் உணர்கிறேன். தமிழகத்திற்கு இது செய்யப்பட்ட மிகப்பெரிய அநீதி என்றே நான் கருதுகிறேன். மிகப்பெரிய அநீதி, துரோகம், அரசியல் நாணயமற்ற செயல், சதி அப்படின்ற விஷயங்களை ஒரு குற்றச்சாட்டுகளாக முன்வைக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி, மத்திய அரசாங்கம் ஒரு 4 நாட்களுக்குள் தன்னுடைய நிலைப்பாட்டை இந்த விஷயத்தில் மாற்றிக்கொண்டது அப்படின்றது வெறும் சட்டத்தின் பார்ப்பட்டு எடுத்த நடவடிக்கைன்னு மட்டும் இதை சொல்ல முடியுமா?
இல்லை, 4 நாட்களுக்குள் மாற்றிக்கொண்டது என்பதை விட இந்த காவிரி மேலாண்மை வாரியம் மிக சிறப்பாக சிறப்பாக அமைய வேண்டும் என்கின்ற கருத்தின்படிதான் இந்த அஃபிடவிட் ஆனது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்று நான் நம்புகிறேன். ஏனென்று சொன்னால் நான் முழுவதும் அதில் படித்ததில் மிக தெளிவாக இதற்கு முன்னர் அமைந்த மேலாண்மை வாரியங்கள், அதாவது நதிநீர் குறித்த மேலாண்மை வாரியங்கள், அதில் அந்த ட்ரிபியூனல் சொல்லியிருக்கிறபடி காவேரி ட்ரிபியூனல் இது போன்ற ஒரு காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது எப்படி இந்த பாக்ரா பீஸ் மேனேஜ்மெண்ட் போர்டு அமைந்ததோ அதே போன்று அமைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் கேட்ட முதல் விஷயமே 4 நாட்களுக்கு முன்னால் அதையும் சொல்லியிருக்கிறார். 4 நாட்கள் அந்த வாரியத்தை அமைப்பதற்கு நாடாளுமன்றத்தில் எந்த ஒப்புதலும் பெறப்படவில்லை அப்படின்னு பாமக நிறுவனர் ராமதாஸ் சொல்றார். இல்ல, நான் சொல்றேன், நீங்க அதாவது 4 நாட்களுக்கு முன்னால் நான் தான் ஒப்புக்கொண்டேன், ஒரு நல்லெண்ண அடிப்படையில் நான் ஒப்புக்கொண்டேன், அமைக்கிறோம் என்று சொன்னோம். ஆனால் இப்பொழுது நாங்கள் அதற்குண்டான நடைமுறைகளை சாத்தியங்களை ஆராயும் பொழுது இந்த பாக்ரா பேஸ் எப்படி அமைந்ததோ அதே போல வரிசையாக இந்த கோதாவரி ரிவர் மேனேஜ்மெண்ட், அதாவது கோதாவரி நதி ஆணையம், அதே போல கிருஷ்ணா நதி ஆணையம், இவை அத்தனையுமே ஒரு சட்ட வரை உட்பட்டு, அதாவது சட்டங்கள் ஏற்றப்பட்டு அதன் மூலமாகத்தான் அமைந்திருக்கிறது. இப்போ ஒரு நிமிஷம் நான் சொல்றேன், அதுக்கு நான் ஒரு நிமிஷம். இப்போ எந்த இடத்திலுமே இது மாதிரி ஒன்று இல்ல. நாம காவேரி ஒரு நிமிஷம் இதுல ஒரு சின்ன கிளாரிட்டி மட்டும் கொடுங்க. இதற்கு முன்னால் எத்தனையோ விவாதங்கள் பல மணி நேரங்களில் நடந்திருக்கு. எந்த தருணத்திலேயாவது தமிழ்நாட்டை சேர்ந்த பாஜகவோ அல்லது மத்திய நீர்வள அமைச்சகமோ 2007 இதுல சொல்லப்பட்டிருக்கு உச்ச நீதிமன்றம் தலையிட முடியாது, நீதிமன்றம் சட்டம் இயற்றி பண்ண முடியாது, பாராளுமன்றம் தான் செய்யணும்னு எங்கேயாவது சொல்லிருக்காங்களா? திடீர்னு ஒரு ஞானோதயம் வந்தது மாதிரியான ஒரு தோற்றம் வருது, அது ஏன்ற கேள்வி. நான் சொல்றேன், இதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஏற்கனவே சென்ற மாதம் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இது 3 பேர் கொண்ட அமர்வு அந்த 16ஆம் தேதி அக்டோபர் மாதம் இதுதான் இதை விசாரிக்க வேண்டும், எல்லா மனுக்களையும் அதுதான் விசாரிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இவர் என்ன சொல்றாரு, இன்டர்லோகட்டரியா இப்போ நீங்க இதுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியாது. ஏனென்று சொன்னால் இப்போ ஒரு மேனேஜ்மெண்ட் போர்டு அமைச்சா கூட, ஐயா பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் சொல்வது போல ஒரு அவசர சட்டம் கொண்டு வந்து வச்சா கூட இதுல ஜல்லிக்கட்டுல என்ன பண்ணாலும் அது மாதிரி ஒரு ஸ்டே கூட வாங்க முடியும். ஆனால் பாராளுமன்றத்துல ஜல்லிக்கட்டு விஷயத்துல நீங்க நீதிமன்றம் முட்டுக்கட்டை போட்டுச்சு, மத்திய அரசு முயற்சி எடுத்தது இல்லங்க, ஜட்ஜ்மெண்ட் நீதிமன்றம் குறுக்கே நின்றது. இதுல நீதிமன்றம் அமைங்கன்னு சொல்லுங்க. சரியா சொல்றீங்க, நீதிமன்றம் அமைங்கன்னு சொல்லுங்க, நீங்க கரெக்டா சொல்றீங்க. அதுதான் சொல்றாரு. இந்த 2 ஜட்ஜ் பெஞ்சுக்கு இதுக்கு கண்டிப்பாக இல்ல. ஏன்னா இது தொடர்ந்து இந்த இரு மாநில அரசுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அதை அமைக்க முற்படும் பொழுதுதான் இந்த சிக்கல், சட்ட சிக்கல் எழுந்துள்ளது. அப்போ இதை நேரடியா அரசாங்கம் நியமிக்க முடியாத சூழ்நிலை இல்லை, நியமிக்க முடியாது. ஒரு சட்ட தடை இருக்கு அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்ல. நாம ஒரே நிமிஷம் முடிச்சிடுறேன். இது நாளைக்கு இந்த மறுபடியும் இந்த இது விசாரணைக்கு வரும் பொழுது இன்னும் பெரிய கிளாரிட்டி இதுல நமக்கு கிடைக்கும். மத்திய அரசு தன்னுடைய நிலையை தெளிவுபடுத்திருச்சு. அவங்க சட்ட சிக்கல் அப்படின்ற ஒன்றுல ஒரு டெக்னிக்காலிட்டிக்குள்ள போறது மாதிரி தெரியுது. அதை நீங்க ஏற்கிறீங்களா? இது தமிழக மக்களுக்கு இழைக்கப்பட்ட மாபெரும் துரோகம். இதற்கு பிறகு நடுவர் மன்ற தீர்ப்பை வைத்து நாம் எதையுமே கோர முடியாது, உச்சநீதிமன்றத்தை அணுக முடியாது என்கிற ஒரு சட்ட சிக்கலை உருவாக்கியிருக்கிறார்கள். 2007 இறுதி தீர்ப்பு வந்தபோதே மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்கிற பரிந்துரை அதில் இருக்கிறது. நடுவர் மன்ற தீர்ப்பு என்பது ஒரு சட்டம் போலதான், ஏனென்றால் அது ஒரு ஸ்டேச்சுட்டரி பாடி. அந்த தீர்ப்பு நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு 2013 அரசிதழில் வெளியிடப்பட்டு விட்டது. அரசிதழில் வெளியிடப்பட்ட பிறகு தனியே சட்டம் இயற்ற தேவையில்லை என்பதுதான் சட்ட வல்லுநர்களின் கருத்து. இதுவரையில் அப்படிப்பட்ட கருத்தை தெரிவிக்காத மத்திய அரசு திடீரென்று இப்படி சொல்லுவதற்கு ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது. எதிர்வரும் சட்டப்பேரவை தேர்தலில் கர்நாடகத்தில் அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என்கிற உள்நோக்கத்தின் அடிப்படையில் தான் கர்நாடக மக்களை பகைத்துக் கொள்ளக்கூடாது என்று தன்னுடைய நிலைப்பாட்டை அடியோடு மாற்றியிருக்கிறார்கள். உள்ளபடியே இது அரசியல் உள்நோக்கம் கொண்ட ஒரு நிலைப்பாடு, தமிழக மக்களுக்கு இழைத்திருக்கிற ஒரு மாபெரும் துரோகம். நீங்க துரோகம்ன்ற கடும் சொல்றீங்க. ஆனா காவேரி நடுவர் மன்ற தீர்ப்பு என்ன உத்தரவை கொடுத்தாலும் 2 மாநிலங்கள்கிட்ட ஒரு கருத்தொற்றுமை வராமல் அது அமலுக்கு வரப்போவதில்லை. பிஜேபியுடைய தேசிய செயலாளர் திரு ஹெச் ராஜா இன்னைக்கு பத்திரிகையாளர்களை சந்தித்த போது கூட மேலாண்மை வாரியம் அமைச்சிட்டா மட்டும் தமிழ்நாடு அவங்க தண்ணி திறந்து விட்டுருவாங்கன்றதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? தண்ணி தானா வந்துருமா? எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் கூட தான் அந்த சட்டத்தை வச்சு நடைமுறைப்படுத்த முடியுமான்னு கேட்கலாம். திருட்டு ஒழிக்கிறது சட்டம் கொண்டு வரோம், எத்தனையோ சட்டங்கள் இருக்குது, அது நடைமுறைப்படுத்த முடியாதுங்கிறதுனால சட்டமே கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா?
அது வந்து தவறான ஒரு வாதம் இது. அதாவது முதல்ல நீங்க மேலாண்மை வாரியத்தை அமையுங்க, அமைத்த பிறகு அதனுடைய நடவடிக்கைகளை வந்து கவனிக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. அப்போ உச்சநீதிமன்றம்ங்கிறது வந்து ஒரு கேள்விக்குள்ளாக்கப்பட்ட அதிகாரம் இல்லாத ஒரு அமைப்பு என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை இன்றைக்கு மத்திய அரசு உருவாக்கி இருக்கிறது. உச்சநீதிமன்றத்திற்குரிய தீர்ப்புகள் அனைத்தும் கேஸ் லாஸ். எல்லா நீதிமன்றங்களிலும் அழைக்கப்படுகிற தீர்ப்புகள் எல்லாமே எனாக்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. எத்தனையோ தீர்ப்புகள் வந்து சட்டமாக பின்பற்றப்படுகிறது. அது ஆங்கிலத்தில் கேஸ் லாஸ்ன்னு சொல்றாங்க, அதுவும் சட்டம் தான். ஆகவே இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி, எது நடுவர் மன்றம்ங்கிறது, அதுவும் உச்சநீதிமன்றத்தால் அமைக்கப்பட்டது தான். அது அளித்திருக்கிற தீர்ப்பு கவர்மெண்ட் கெசெட்டில் வெளியிட்ட பிறகு அது கிட்டத்தட்ட சட்டத்துக்கு ஒப்பானது. அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய அரசாங்கமே 2 மாநிலங்களுக்கு இடையிலே மிகப்பெரிய மோதலை உண்டு பண்ணியிருக்கிறது. கர்நாடக மாநில அரசு செய்திருக்கிற அத்தனை கண்டெம்ட், நீதிமன்ற அவமதிப்பையும் நியாயப்படுத்தி இருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு நடவடிக்கை, தமிழர்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கிற தீங்கு இது. இல்லை, இது கான்ஸ்டிடியூஷனல் பாடி ட்ரிபியூனல் இருக்கலாம். ஆனால் இந்த காவிரி மேலாண்மை வாரியம் என்பது இப்போ சார் சொன்னது இவர் நம்முடைய பார்லிமெண்ட் நரிமன் வந்து பேசும்போது சூப்பர்வைசரி கமிட்டிக்கு அதிகாரம் இல்லை, காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டை உடனடியாக நீங்கள் நியமனம் பண்ணணும் அப்படின்னு கர்நாடக தரப்பில் அவர் தான் வாதாடினார். அவருடைய வாதத்தை கேட்ட பிறகுதான் உச்சநீதிமன்றம் காலக்கெடு விதித்து உடனே அமைக்க சொன்னாங்க. அவர் சொல்றது சரிதான், சட்டம் போட வேண்டும் சொல்றாரு. அந்த சட்ட ரீதியாகத்தான் இந்த காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும்னு தான் இன்னைக்கு ஆர்குமெண்டே, இவர் சொன்னதுதான் ஆர்குமெண்டே பண்ணிருக்காங்க. புதுசா ஒரு ஆர்குமெண்ட் வருது நாடாளுமன்றத்துல சட்டம் சொல்றது சரி, நீங்க சொல்வது சரி, புதுசா தான் இது வருது. ஏன் வருதுன்னா இது நாள் வரையிலும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது குறித்து சிந்திக்கவில்லை. ஏனென்று சொன்னால் 4 சிவில் அப்பீல் பெண்டிங்ல இருக்கிறதுனால அந்த மேலாண்மை வாரியம் அமைப்பது குறித்து யாரும் யோசனை பண்ணல. ஆனால் இன்னைக்கு யோசனை பண்ணும் பொழுது, அதை திட்டமிடும் பொழுது, இந்த கோரிக்கையை கர்நாடக தரப்புல வாதிடும் போது கூட மேலாண்மை வாரியத்தை அமைக்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரைட்ஸ் இல்ல, பார்லிமெண்ட் தான் செய்யணும் அப்படின்ற வாதத்தை அவங்க என்ன சொல்றாங்க, கர்நாடகாவே இதுவரை முன்வைக்கலையே. இப்போ கூட என்ன சொல்றாங்கன்னா, இந்த 2 ஜட்ஜ் பெஞ்சுக்கு இதுக்கு அதிகாரம் இல்லைன்னு இப்போதான் சொல்றாங்க. யாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் டெல்லிங். விஷயம் என்னன்னா, அக்டோபர் 16 வரும்போது அந்த 4 சிவில் அப்பீல் பெண்டிங் ஆனாதான் பார்லிமெண்ட்ல ஆக்டே கொண்டு வர முடியும். ஐ திங்க் கொண்டு வர வேண்டிய தேவையே இவர் பீட்டர் அல்போன்ஸ் சார் வந்து ஒரு சீனியர் மூத்த வழக்கறிஞர், அவர் பெட்டரா சொல்லுவாருன்னு நினைக்கிற அரசியல் இல்லாத. ஏன் சொல்ல வரேன்னா, இந்த அஃபிடவிட் முழுக்கவே தெளிவா இருக்காங்க. தெளிவா இருந்தாதான் நாடாளுமன்றத்தில் சட்ட திருத்தம் கொண்டு வரணுமா? இல்ல, மத்திய அரசாங்கம் நடுவர் மன்றத்தை அமைச்சது மத்திய அரசாங்கம் விபி சிங் ஆட்சி காலத்துல. அவங்க தான் அதை ஆமா நடுவர் மன்றத்தை அமைச்சாங்க. நடுவர் மன்றத்தினுடைய முடிவை அமல்படுத்த வேண்டியது மத்திய அரசின் கடமை. அதுதான் இல்ல, மத்திய அரசாங்கம் ஏன் நாடாளுமன்றத்துல சட்டம் இயற்றித்தான் இதை செயல்படுத்த, மத்திய அரசு ஏன் சட்டம் இயற்றல? ஏன் கோர்ட்ல வந்து சொல்றீங்க? இதுவரை யார் உங்களை தடுத்தது? ஏன் சட்டம் இயற்றல? மத்திய அரசை யார் தடுத்தாங்க? சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங்ல இருக்குது. அதனால தான் சுப்ரீம் கோர்ட் அமைக்க சொன்னா நீங்க வந்து வேண்டிய தேவை ப்ராப்ளம் எங்க பெண்டிங் இருக்கு? சுப்ரீம் கோர்ட்ல என்ன தடை இருக்கு? இல்ல, தடை இருக்கு சார். நான் உங்களுக்கு சொல்றேன், டிசம்பர் 3ஆம் தேதி எந்த இடத்திலும் இல்ல சார், நான் சொல்றேன், இல்ல எந்த இடத்திலும் ஒரு நிமிஷம் திருநாராயணன், எந்த இடத்திலும் நீங்க சொல்றது மாதிரியான மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு நீதிமன்றம் எங்கும் தடை இல்லை. அவங்க தான் அமைங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. இல்லங்க, தடை இல்ல அப்படின்னு நீங்க சொல்றதை விட டிசம்பர் 3, 2013ஆம் ஆண்டு ஜட்ஜ்மெண்ட்ல மிக தெளிவாக why you are in urgency to form காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு, why you are obsessed with the காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு தெளிவா சொல்லிருக்கு. சொல்லிட்டு தான் சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன்ல தான் காங்கிரஸ் அரசு வந்து சூப்பர்வைசரி கமிட்டி அப்பாயிண்ட் பண்றாங்க. இல்லன்னா அதை அப்பாயிண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, காங்கிரஸ் அதை அப்பாயிண்ட் பண்ணுது. அப்ப அவங்களே மேனேஜ்மெண்ட் போர்டு அப்பாயிண்ட் பண்ணிருக்கலாமே. அப்ப ஏன் செய்ய முடியலன்னா, அப்பீல் பெண்டிங்ல இருக்கும்போது செய்ய தடை இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை தடை இருந்தா ஏன் கோர்ட் கேக்குது? 4 நாள்ல தடை இருந்தா 4 நாள்ல ஏன் பெண்டிங்ல இருக்குங்கிறது சுப்ரீம் கோர்ட்டுக்கு தெரியாதா? நமக்கு தெரிஞ்சது முகுல் ரோத்தகி தெரிஞ்சது, சுப்ரீம் கோர்ட் தெரியாதா? ஆமா, அவரு அப்பீல் பெண்டிங்ல இருக்கும்போது ஆர்டர் போட முடியும். இதுவரைக்கும் பாருங்க, டிசம்பர் 3ஆம் தேதி ஆர்டர் போட முடியும். எனக்கு ஒரு கிளாரிட்டி கொடுங்க. அதாவது இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் எனக்கு என்ன சொல்லிருக்காருன்னா, you are confusing the 2 cases. அது வந்து பேசிக் டிகிரியை பற்றி உள்ளது. நீர் பங்கீடு எந்தெந்த மாநிலத்துக்கு எவ்வளவுன்றதுல ஒவ்வொருத்தருக்கு இருக்கிற குறைபாடு. அதாவது அந்த குவாண்டம் ஆஃப் வாட்டர் வந்து டிஸ்பியூட்டட். பட் வந்து இந்த ப்ரொசீஜர் இருக்கு பாருங்க, ஒரு மேலாண்மை வாரியம் அமைக்கணும், ஒரு நிர்வாக குழு அமைக்கணும்ங்கிறத பற்றியும், அது எப்படி எப்படி அமைக்கப்பட வேண்டும் என்பதை பற்றியும் இன்னைக்கு வந்து ட்ரிபியூனல் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறது. அதை வந்து ரெக்கமெண்டரின்னு இப்போ சொல்றதே சுப்ரீம் கோர்ட்ல வந்து மத்திய அரசு சொல்றதே மிஸ்டிவஸ். ஏன்னா அதை வந்து நீங்க இட்ஸ் ஆஸ் குட் அஸ் த ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்னு சொல்றாங்க. காவேரி ட்ரிபியூனலுடைய ஜட்ஜ்மெண்ட் வந்து ஆஸ் குட் அஸ் த ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். அந்த நேரத்தில் கர்நாடக அரசு இதுவரை எடுக்காத ஒரு வாதத்தை
இட் இஸ் ஒன்லி ரெக்கமெண்டேட்டரி என்று எடுப்பதே இது வந்து ஒரு பெரிய வித் அல்டீரியர் மோட்டிவ். ஒரு கமிஷன்னா அது ரெக்கமெண்டேஷன். அல்டீரியர் ஆனா ட்ரிபியூனல் நான் சொல்றேன் ட்ரிபியூனல்ங்கிறது மோட்டிவ் இருக்கிறதுனால தான் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இதுல நீங்க ரெண்டாவது இத வந்து நீங்க முதல் நாள் இந்த பெட்டிஷன் வந்த அன்னைக்கு இந்த மேட்டர் இஸ் பெண்டிங் பிஃபோர் a three judge bench this court cannot அது அப்படினு சொல்லிருந்தீங்கன்னா நான் என்ன சொல்றேன்னா you want to take us for a ride. நீங்க வந்து தமிழ்நாட்டை வந்து ஏமாற்ற நினைத்தீர்கள். நீங்க முதுக குத்த நினைத்தீர்கள். அவர் என்ன சொல்றாரு, நல்லெண்ண அடிப்படையில நான் ஒத்துக்கிட்டேன், ஆனால் இதை நாங்கள் செயல்படுத்த முடியும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனை அவர் மட்டும் ஒத்துக்கல. ட்ரிபியூனல்னாலே நாம் என்னன்னு தெரியாம பேசுற மாதிரி தான் இருக்கு அரசாங்கமே. ட்ரிபியூனல்ங்கிறது வந்து ரெக்கமெண்டேஷன் கமிஷனுக்கும் ட்ரிபியூனலுக்கும் வேறுபாடு இருக்கு. இப்ப மண்டல் கமிஷன்ங்கிறது பரிந்துரை பண்றவங்க, அவங்க ஒரு கமிஷன் ஒரு ரெக்கமெண்ட் இது ரெக்கமெண்டே சொல்ல முடியாது. சொல் ரெக்கமெண்ட்னாலும் அப்படின்றதுக்கு எந்த இடத்துல ஒரு பரிந்துரை என்றால் ஏற்கலாம் நிராகரிக்கலாம். இதுல நிராகரிக்க முடியாது, நிராகரிக்கிறதுக்கு எந்த வகையிலுமே கிடையாது. அகார்டிங் டு தி 1956 ஆக்ட் 1956 ஆக்ட் நாராயணன் ஒரு நிமிஷம் இதுல ஒரு சின்ன கிளாரிட்டி. நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு வருது. இறுதி தீர்ப்புல இந்த ஜட்ஜ்மென்ட் தான் சொல்றோம், ரெக்கமெண்டேஷன் சொல்றது இல்ல. ட்ரிபியூனல் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் ஜட்ஜ்மென்ட் தான். அது வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. இறுதி தீர்ப்பு அந்த இறுதி தீர்ப்பை அவங்க இறுதி தீர்ப்பினுடைய பகுதியில 5 வால்யூம் கொடுத்த பெரிய இதுல வந்து இறுதி தீர்ப்புல அந்த தீர்ப்பை எப்படி நடைமுறைப்படுத்தணும்னு சொல்றப்பதான் இந்த போர்டு அமைங்கன்றாங்க. அதுல ஒரு பகுதி தான் கெசட் கமிட்டி. அத வந்து யார் ஃபார்ம் பண்ணனும்னா பார்லிமென்ட் தான் ஆக்டா கொண்டு வரணும். பார்லிமென்ட் யாருக்கு? அதுதான் தவறு. பார்லிமென்ட் யாரோட? இல்ல சட்டமே தேவையில்லைங்க. 4 சிவில் அப்பீல் பெண்டிங் இருக்கு சார். ஈவன் காவேரி மேனேஜ் இல்ல கோர்ட்ல கேஸ் இருக்குறதுனால நீங்க வந்து நாடாளுமன்றத்துல சட்டம் கொண்டு வரலன்றீங்க. டெஃபினட்டா கோர்ட் வந்து அமைங்க கோர்ட்ல அப்பீல் இருக்குன்றதால தான் கொண்டு வராது இருப்பாங்க. மணி நீங்க எப்படி பாத்தீங்க? 2007 இருங்க 2007 ஃபைனல் ஜட்ஜ்மென்ட் வந்துச்சு. 2007 ஃபைனல் வெர்டிக்ட் கொடுத்தாங்க. அன்னைக்கு வந்து இதே क्वेश्चन எழுந்திருந்ததுனா அவங்க பார்லிமென்ட்ல ஒரு ஆக்ட் கொண்டு வரணும்னு பேசியிருப்பாங்க. அப்படி தேவையே கிடையாது. கவர்மெண்ட் கெசெட்ல வந்ததுக்கு பிறகு அதுதான் இப்ப சொல்றோம் பேசணும். அது கெசெட்ல வெளியிட்ட பிறகு அது தேவையில்லைங்கறதா. என்ன பொறுத்தவரைக்கும் அந்த திருமணி அப்படினா காவேரி ட்ரிபியூனலே தேவையில்லை. நேரடியா கவர்மெண்ட் ஒரு பாலிசி இவர் நாராயணன் அவர்கள் கொஞ்சம் டைம் வேணும். சரி, நாராயணன் சொல்றதுல சில பேசிக்கா சில பாயிண்ட்ஸ் நம்ம கவனிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னால வந்து இந்த பிரச்சனையில வந்து சுப்ரீம் கோர்ட்டோட முன்னுக்கு பின்னான பல நடவடிக்கைகள், KM விஜயன் ஒரு பேட்டியில சொன்ன மாதிரி இட்ஸ் a most unpredictable horse. அதுதான் இந்த நிலைமை காரணம். இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்டோட அஃபிடவிட் இல்ல அந்த இடத்துல நான் குறுக்கிடுறேன். அது மோஸ்ட் அன்பிரிடிக்டபிள் ஹார்ஸ்னு சொல்றீங்க. நீதிமன்றம் ஒவ்வொரு முறை எப்படி என்ன உத்தரவு தருது அப்படின்னு சொல்றீங்க. ஒவ்வொரு முறையும் மாநில அரசு தமிழக அரசு வந்து தண்ணி இல்லைன்னா ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்தின் கதவை தான் நாடுறாங்க. அப்படியான ஒரு நிலைமைக்கு கொண்டு விட்டதே அரசியல் கட்சிகளோட தோல்வி, குறிப்பா மத்திய அரசின் தோல்வி தானே. மத்திய அரசை தானே இவங்க போய் முறையிடணும். கண்டிப்பா ஒவ்வொரு முறையும் பரிகாரம் வேணும்னா அரசியல் தலைமையை விட்டுட்டு நீதிமன்றத்துக்கு போனாதான் எனக்கு பரிகாரம் கிடைக்கும்ன்ற நிலைமைக்கு தள்ளினது யார்? கரெக்ட். நீங்க கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அதாவது இன்னைக்கு கொடுத்துருக்கூடிய அஃபிடவிட்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆர்டிகல் 256 சொல்லிட்டு 262 சொல்லிட்டு 1956 ஆண்டு நதிநீர் தாவா சட்டத்தின்படி வந்து உச்சநீதிமன்றம் தலையிட முடியாதுன்றாங்க. இந்த பிரச்சனை 1991 ஆண்டு இடைக்கால உத்தரவு வந்த பொழுது கர்நாடகா அசம்பிளி வந்து ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்றாங்க, நலிஃபைங் தி ட்ரைபியூனல்ஸ் இன்ட்ரீம் ஆர்டர். அப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரஷ்ட் சுப்ரீம் கோர்ட். அப்போ போகும்பொழுது இந்த 262 படி வந்து நீங்க தலையிட முடியாத போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா ஆர்டிகல் 131 சப்செக்ஷன் C and D அதன்படி வந்து 2 மாநிலங்களுக்கு இடையில் ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனையிலும் ஃபைனல் ஆர்பிட்ரேட்டர் இஸ் தி சுப்ரீம் கோர்ட். ஸோ வி ஹேவ் அ ரைட் டு இன்டர்ஃபியர்னு சொல்லிட்டு அப்பதான் அவங்க தலையிடுறாங்க. ஸோ திஸ் இஷ்யூ ஆர் செட்டில்டு. இன்னைக்கு நீங்க 262 சொல்லிட்டு 1956 ஆக்ட்னு சொல்லிட்டு நீங்க தப்பிக்கவே முடியாது. ஏன்னா திஸ் இஷ்யூ வாஸ் செட்டில்டு இன் 1991 இட்செல்ஃப். ஆனா இன்னைக்கு மறுபடியும் வந்து அவர்கள் வந்து இந்த பிரச்சனையை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை கலப்புது. இப்போ நம்ம என்ன இது வந்து எப்படின்னா வந்து ஒன்னு பொலிட்டிக்கலா இந்த இஷ்யூவை பேசுறது, இன்னொன்னு லீகலா பேசுறது. லீகலா பேசுறீங்கன்னா வந்து இது வந்து தெளிவா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இன்னும் சொல்ல போனா இட்ஸ் a farce committed on தமிழ்நாடு. 3 நாளைக்கு முன்னால வந்து நாங்க ஒத்துக்கிறோம், நீங்க எல்லாரும் மெம்பர்ஸை நாமினேட் பண்ணுன்னு சொல்லிட்டு திடீர்னு உனக்கு அதிகாரம் இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. இதுக்கு காரணம் யாருன்னா இந்த சேம் சுப்ரீம் கோர்ட் 2013 டிசம்பர் 3 ஆரம் லோதா பெஞ்ச் வந்து 3 ஜட்ஜ் பெஞ்ச் வந்து 2007ல வந்து நம்மளும் பெட்டிஷன் போட்டிருக்கோம். அந்த ட்ரைபியூனல் ஆர்டர் எங்களுக்கு பத்தாதுன்னு எல்லாருமே போட்டிருக்காங்க. எல்லா மாநிலமும் போட்டிருக்காங்க. அத காரணமா வச்சு நீ எதுக்கு அவசரப்படுற, சூப்பர்வைசரி கமிட்டியை போடுன்னு அவன் சொல்றான். இப்ப 6 வருஷம் நம்ம கிட்டத்தட்ட 3 வருஷம் ஓடின பிறகு இப்ப இந்த நிலைமை நமக்கு வருது. இல்ல இன்னொன்னு கிளாரிட்டி கொடுங்க. திரு நாராயணன் சொல்றது நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு, அது பெண்டிங்கா இருக்கிறதுனால நாடாளுமன்றத்தில் இதுக்கு சட்டம் இயற்ற முடியவில்லை அப்படின்ற ஒரு வாதத்தை அந்த வாதத்தை ஒதுக்கி தள்ள முடியாதுன்றது என்னோட பாயிண்ட். என்னன்னா லீகல் பொசிஷன் என்னன்னு எனக்கு தெரியாது, பட்
பப்ளிக் டொமைன்ல பொலிட்டிக்கல் டொமைன்ல வந்து அது அப்படித்தான் புரிந்து கொள்ளப்பட்டது. ஏன்னா 3 ஜட்ஜ் பெஞ்ச் முன்னால 4 பெட்டிஷன்ஸும் 5 பெட்டிஷன்ஸும் பெண்டிங்ல இருக்குது. ட்ரைபியூனலோட ஆர்டர்ஸை கொஸ்டின் பண்ணி அது வெறும் குவாண்டமா கொஸ்டின் பண்ணிருக்கலாம், பட் ஸ்டில் தே ஆர் பெண்டிங். அப்ப நீங்க கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்னன்னா வந்து சரி, ஒரு நீங்க கெசெட்ல போடணும்னு சொல்லி கேள்வி எழுந்த போதே கர்நாடகத்தின் தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதம் நாடாளுமன்றம் இருக்கட்டும், கெசெட்ல போடாதீங்க, ஏன்னா இது ஒரு ஃபைனாலிட்டி வரல, நடுவர்மன்ற தீர்ப்பை நாங்க ஏற்கல, அதை சேலஞ்ச் பண்ணி கோர்ட்டுக்கு போயிருக்கோம். that petition was not dismissed. ஆனாலும் அப்போது உச்சநீதிமன்றம் இதுல உறுதியா இருந்தது, மத்திய அரசும் உறுதியா இருந்தது, கெசெட்ல போட்டாங்க. அப்போ என்ன சொன்னாங்க? அப்போ இந்த சிவில் சூட் எல்லாமே பெண்டிங். சிவில் சூட் என்ன, கர்நாடகத்துக்கு இவ்வளவு தண்ணீர், தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு தண்ணீர்னு சொல்றப்ப தமிழ்நாடு போராது அப்படின்னு சொல்லிச்சு. அவங்களும் எங்களுக்கு அநீதி இழைச்சிங்க, எங்களுக்கு வந்து கொடுத்த தண்ணி போராதுனாங்க, எல்லா மாநிலமும் போதாதுனாங்க, புதுச்சேரி கூட அந்த அப்பீல் போட்டிருக்கு. ஆனாலும் கெசெட்ல நோட்டிஃபை பண்ணாங்களா இல்லையா? அதை பண்றதுக்கு எந்த தடையும் இல்ல. நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், அதாவது வந்து கேஸ் லாவா அது இல்லாம இருக்கலாம், பட் சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்ச் வந்து 2013 டிசம்பர் 3 ஆர்டர் வந்து very very important. Sorry, இந்த குழப்பத்துக்கு அது காரணம். I'm not justifying the second I would say there are வந்து in any case when it is argued before the Supreme Court or High Court, judges வந்து may make so many observations, but unless there is a specific order, no observation will have the power of a final judgment. இது வந்து it is a settled principle of law. 3 ஜட்ஜி உட்கார்ந்துருக்காங்க, ஆளாளுக்கு ஒரு கருத்தை சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து நீங்க எடுத்து, அதனால தான் அவங்க கெசெட்ல நீங்க சொன்ன மாதிரி since there is no stay order, ஒன்னு தடை உத்தரவு ஒண்ணும் இல்ல, கோர்ட்ல டிஸ்கஸ் பண்ணும்போது பேசிருக்காங்களே ஒழிய. ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்படி உண்மையிலே ஒரு தடை உத்தரவு இருந்திருந்தால் சீஃப் ஜஸ்டிஸ் வந்து should not have posted the case before this 2 judges bench. நீங்க அந்த மாதிரி இருந்திருக்குமே. ஆனா அதுதான் இந்த கேஸ் அது என்ன நீங்க எல்லாமே தப்புன்னு சொல்றீங்க? இல்ல நான் தப்புன்னு சொல்லல பீட்டர், நான் என்ன பாயிண்ட் நாராயண ஒரு நிமிஷம், நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் ஜஸ்டிஃபை பண்ணல. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஆங்கிலத்துல சொல்றேன்னா, பீட்டர் சொல்றதா என்னோட பாயிண்ட். they have taken us for a ride. ஆனா இதுக்கு காரணம் வந்து சுப்ரீம் கோர்ட்ல இருந்த ஆம்பிகுட்டி, அத நம்ம மறந்துட கூடாது. சரி, சட்டத்துக்குள்ள ரொம்ப நேரம் நம்ம போறோம். ஒரு அரசியல் 3 வருஷத்துல தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னைக்காவது சுப்ரீம் கோர்ட்ல காவேரி மேலாண்மை வாரியம் அமைப்பது குறித்து ஏதாவது ஒரு மனு கொடுத்திருக்கிறதா? கிடையாது. பிரதமர் நரேந்திர ஒரு நிமிஷம் இதுக்கு ஒரு கிளாரிட்டி தர வேண்டியிருக்கு. பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சி அமைந்த உடனே முதலமைச்சர் போய் கொடுத்த மனுவிலேயே மிக விரிவாக கொடுத்த மனுவிலேயே நாடாளுமன்றம் தான் நிறைவேற்றணும்ன்றீங்க. நாடாளுமன்றத்தை மெஜாரிட்டி வச்சிருக்கிற கட்சி அவங்கள்ட்ட கோரிக்கை வச்சிருக்காங்க, பெண்டிங்ல இருக்கு சார். டெஃபினட்டா அக்டோபர் 6 மறுபடியும் அங்க வந்து நிக்குது அப்பீல் பெண்டிங்ல. அப்பீல் பெண்டிங் தொடர்ந்து அதை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், தொடர்ந்து அதை தான் சொல்லிட்டு. வழக்கறிஞர் கூட நடுவர்மன்ற தீர்ப்புக்கு எதிராக போட்டிருக்கிற வழக்குகள், மேல்முறையீட்டு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கு. அது முடியும் வரை இதுல எந்த நகர்வும் சாத்தியமில்லை அப்படின்ற ஒரு தோற்றம் தருது. அது சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நடுவர் மன்றத்தின் தீர்ப்பு வந்த பிறகு உச்சநீதிமன்றத்திற்கே வேலை இல்லைன்னு சொல்லிட்டா, இந்த 3 ஜட்ஜி முன்னால இருக்க கேஸும் நடத்த முடியாதா? அது மட்டும் இல்ல, அது எப்படி நடத்த முடியும்? அதாவது நான் என்ன சொல்றேன், என்டையர் நீங்க ஆல் தி மேட்டர்ஸ், இப்போ உங்க ஸ்டே ஆர்டர் இருக்குலாம் சொல்றாங்கல்ல, எல்லா கேஸையுமே வாபஸ்லாம் வாங்கணும். இப்போ நடுவர்மன்ற தீர்ப்பை வந்து கெசெட் பண்ணி நடுவர்மன்ற தீர்ப்பு வந்த பிறகு உச்சநீதிமன்றத்திற்கே வேலை இல்லைன்னு சொன்னால், இன்னைக்கு வந்து அந்த 3 ஜட்ஜி முன்னால இருக்கிற வழக்கு மட்டும் எப்படி நடக்க முடியும்? இதுல நான் அரசியல் ரீதியாக சில விஷயங்களை பேச வேண்டியது. இப்பதான் இந்த கேட் இஸ் அவுட் ஆஃப் தி பேக். அந்த கேஸையும் தள்ளுபடி பண்ணணும்ங்கற மேனேஜ்மென்ட் போர்டு அமைக்க போறாங்க, அவ்வளவுதானே. எப்படி இல்ல, ஒரே ஒரு பாயிண்ட், அரசியல் சட்ட ரீதியா இருக்கக்கூடிய லீகல் ஆம்பிகுட்டிஸ் இருக்கு இல்லையா, லீகல் ஆம்பிகுட்டிஸை கன்ஃபியூஸ்டா இருக்கக்கூடிய பொசிஷனை பயன்படுத்தி கொண்டு மத்தியில் ஆளக்கூடிய அரசுகள், அது டாக்டர் மன்மோகன் சிங் அரசாக இருந்தாலும் மோடி அரசாங்கம் இருந்தாலும், இதுல மேலாண்மை வாரியம் அமைக்காம விளையாடிட்டு இருக்காங்க. அப்படித்தான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா லீகல் பொசிஷன் கிளியரா இல்ல. 3 ஜட்ஜ் பெஞ்ச் முன்னால இருக்கக்கூடிய செய்யக்கூடியவர்களை யார் தடுத்தது? நீங்க அமைச்சு அவங்க வந்து நீதிமன்றம் அமைக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. because it's a political issue. மணி வந்து ஹாட் பொலிட்டிக்கல் இஷ்யூ இல்ல. இல்ல, முக்கியமான விஷயம் இன்னைக்கு இன்னொரு அஃபிடவிட்ல இன்னொரு விஷயம் சொல்றாங்க. அது அஃபிடவிட்குள்ள போக வேண்டாம், யாரும் அரசியல் பேசுறீங்க. அவருக்கு சொல்லி இருக்கிற விஷயம் அரசியல் பேச வேண்டியது. the ground reality, it is proposed to set up a high powered technical team as set out in the application hereafter சொல்லி ஒரு ஹை பவர் டெக்னிக்கல் டீம், அதாவது அதிக அதிகாரம் உள்ள தொழில்நுட்ப குழுவை நாங்க உடனடியா அனுப்புறோம். நீங்க வந்து நாளைக்கு காலையில இந்த கோர்ட்ல பார்த்தீங்கன்னா, ஏன்னா அதாவது மத்திய அரசு இதுல அக்கறை எடுத்து தான் செய்து கொண்டிருக்கிறது. அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா 2 மாநில அரசுகளையும் அழைத்து பேசுங்கள் அப்படின்னு சொல்ற போது மத்திய அரசாங்கம் மத்தியஸ்தம் செய்யறதுக்கு எந்த முயற்சியும் செய்யல.
மத்திய அரசு அவங்க மேல பிரிவைல் உமா பண்ணல. பாரதி பேசினாங்களே. உமா பாரதி பேசினாங்க, போஸ்ட் மாஸ்டர் வேலை ஆமா பார்க்காத சார். தகவலை ஆமா, வாங்கி கோர்ட் தருவது பாரதி இல்ல, கோர்ட்ல அதான செய்ய இல்ல முடியும். இல்ல இல்ல அது அவங்களே செஞ்சுட்டு போலாமே. இல்ல, அது அப்போ கோர்ட்டே வேணாமே. அமைச்சர்கள் பேசிட்டு 2 மாநில போயிடலாமே. முதலமைச்சர்களை சார், கூட்டி மன்மோகன் சிங் பண்ணுன்றப்ப இருந்த போதும், அன்னைக்கே வந்து- வாஜ்பாய் அவர்கள் இருந்த போதும் எதுவுமே நடக்கலையே பேசியும். இல்ல இல்ல மறுபடியும் கோர்ட்டுக்கு தானே போறாங்க. இவங்க எந்த முடிவையும் மத்திய அரசு வந்து 2 மாநில அரசுகளை இந்த முடிவை ஏற்றுக்கொள்ளுங்கள் சொல்லி ஒரு பொலிட்டிக்கல் சொல்யூஷனுக்கான முயற்சி இல்ல செய்யல. சொல்லிருக்காங்க. இன்னைக்கு உமா பாரதி சொல்லிருக்காங்க. உமா பாரதி நடத்தின அந்த மீட்டிங் வந்து ஒரு பெரிய ஹை பிச்டு டிராமா. அதுல வந்து அன்னைக்கு நியாயமா வந்து நம்ம டாக்டர் ராமதாஸும் சொன்னாரு, கலைஞரும் சொன்னாரு, அது வந்து பிரதமர் தான் அதை நீங்க நடத்திருக்கணும். பிரதமர் நடத்தியிருந்தா we would understood the seriousness of the issue. அதுக்கும் 4 நாளைக்கு முன்னால பிரதமர் தனியா அவருடைய அலுவலகத்துல ஒரு மீட்டிங் போடுறார். இந்த காவேரி இஷ்யூக்காக வேண்டி அவர் பிரிசைட் பண்றாரு. நான் கேட்கிறேன், அந்த மீட்டிங்ல நீங்க என்ன டிசைட் பண்ணீங்க? பிரைம் மினிஸ்டர் வந்து இஸ் தி ஹையஸ்ட் எக்ஸிகியூட்டிவ் அத்தாரிட்டி ஆஃப் தி லேண்ட், இஸ் தி சிம்பிள் ஆஃப் தி இந்தியன் கவர்மெண்ட்ஸ் பவர். அவர் மீட்டிங் நடத்தி அந்த மீட்டிங்குடைய நோட்ஸ் என்ன, அதில் தான் இந்த டெசிஷன் எடுக்கப்பட்டதா? நான் கேட்கிறேன். கோர்ட் என்ன ஒரு இடைவேளைக்கு பிறகு அரசாங்கம் செஞ்சு ஒரு இடைவேளைக்கு பிறகு சார் அது இல்லன்னு சொல்ல முடியுமா? அது காவேரி கோர்ட் நீங்க பேசிட்டு அதனுடைய டீடைல் கொடுங்கன்னு சொல்லிருக்கு, அது கொடுத்திருக்குது. வந்து உமா பாரதி அப்புறமா சொன்னது. நீங்க சுப்ரீம் கோர்ட் சொன்னா இத நாங்க செஞ்சா இல்ல. இத ஏன் செஞ்சீங்க? இல்ல, அது வந்து- இது செய்யலனா ஏன் செய்யலங்கறீங்க? அந்த இது என்ன நியாயம் டைரக்ஷன்ல இது? அந்த டைரக்ஷன்ல செய்யப்பட்டது உமா பாரதியுடைய மீட்டிங். பிரதமருடைய தலைமை உமா பாரதி இல்ல, பிரதமரே தலைமை தாங்கி பிரதமரே தலைமை தாங்கி இல்ல நடத்தினா இல்ல சார் அவங்க தான் சார் துறை அமைச்சர். அதுல என்ன இருக்குது? உமா பாரதி ஒரு நிமிஷம். கர்நாடகத்தின் சார்பில் அந்த முதலமைச்சர் போறார். சரி. அவர் ஒன்னும் நீர்வளத்துறை அமைச்சர் போகட்டும் அனுப்பிச்சு முடிச்சிடல. 2 மாநில முதலமைச்சர்கள் கலந்து கொள்ளக்கூடிய முக்கியமான ஒரு கூட்டத்தை பிரதமர் நடத்துவதற்கு தலைமை தாங்கி நடத்துவதற்கு எந்த தடையும் இல்லையே. என்ன தவறு? அவர் முனைந்திருந்தால் நடத்துவதற்கு தடை இல்லையே. தடை இல்ல. அப்புறமா? பிரதமர் தலைமை தாங்கி நடத்தி பண்றதுக்கு இல்லைங்க, ஒரு முனைப்பு இல்ல, காட்டுறதுக்கு தடை இல்ல. இல்லையே. மறுநாள் அது கோர்ட்டுக்கு போகணும். அவங்க அதை சொல்றாங்க. பிரதமர் அதே கூட்டத்தை பிரதமர் நடத்துறதுக்கு என்ன தடை இல்ல, இருக்கு? அதுதான் சொல்ல வரேன். அவங்க உமா பாரதி is capable of handling that. She has handled. ரொம்ப சிம்பிள். categorically told I am not competent. உங்களுடைய பார்வையா தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஆரம்பத்துல இருந்தே இந்த இஷ்யூல மோடி கவர்மெண்டோட ஆட்டிட்யூட் வந்து ஹேண்ட்ஸ் ஆஃப் அப்ரோச். No, law. சட்டப்படி சொல்லுங்க. நாங்க இதுல ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே அவங்க இதுல வந்து ஓரவஞ்சனையாகத்தான் செயல்பட்டு சார், இதுல இருக்கிறாங்க. வந்து கர்நாடகத்துல அவங்க support இங்க பண்ணிருக்காங்க. பாருங்க, they will speak in 4 languages சார். பிரதமர் ஒன்னு பேசுவாரு, வெங்கையா நாயுடு ஒன்னு பேசுவாரு, ஜெகதீஷ் கட்டார் ஒன்னு பேசுவாரு, பொன் ராதாகிருஷ்ணன் ஒன்னு பேசுவார். இது வந்து திக்விஜய் சிங் ஒன்னு பேசுறாரு, சோனியா ஒன்னு நான் பேசுறாங்க, நான் சோனியா காந்தி பேசுறாங்க, சோனியா சித்தராமையா ஒன்னு பேசுறாரு. என்ன சார் இது? ஏதோ பிஜேபி தான் பேசுறாங்க. தேசிய நான் கட்சிகள் சொல்றேன். எல்லாமே இப்படி தான் இது இருக்கு. என்ன நான் தான் இப்ப சொல்றேன். சித்தராமையா பேசுறதும் தமிழ்நாட்டுல வந்து திருநாவுக்கரசர் பேசுறதுக்கும் நீங்க முரண்பாடு வந்து இருக்கு. சீதாராமையாவை you should take him as the chief minister of Karnataka. Okay, what did he say? கேட்டீங்களா? What did he say? குடிக்க கூட தண்ணி இல்லன்னு சொன்னா அங்க இருக்கிற மக்கள் அங்க இருக்கிற உணர்வுகளை பிரதிபலிப்பு வழங்க மாட்டாங்களா? அவர் சொன்னதுதான் இங்க எல்லா பிரச்சனைக்கு காரணமே. You should have sacked சித்தராமையா. இன்னைக்கு அவர் சித்தராமையா அவன் எப்போ எல்லா பிரச்சனையும் முடிஞ்ச பிறகு இன்னைக்கு சித்தராமையா தண்ணி திறக்கணும்ன்றாரு. நான் சொல்றேன் கேளுங்க. அங்க இருக்கிற பிஜேபி மதச்சார்பற்ற ஜனதாதளமும் தண்ணி திறக்க கூடாதுன்னு சொல்றாங்க. இப்ப காங்கிரஸ் விளையாடுறாங்க. இப்போ நான் வந்து இப்ப காங்கிரஸ் is playing the game. நான் இதுதான் அது விஷயம். கர்நாடக பிஜேபி என்ன செய்யுது? கர்நாடக பிஜேபி என்ன நான் செய்யுது? தான் சொல்றேன், குடிக்க கூட தண்ணி இல்லைன்னு சொன்னா அவர் முதல்வர் பொறுப்பான முதல்வர் பொறுப்புல இருக்கிறவரை கண்டிப்பா அந்த மாநில மக்கள் அப்படிதான் யாரா இருந்தாலும் அப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாங்க. இல்ல, தவறான விஷயம். அந்த மாதிரி கர்நாடக பேசக்கூடாது. பாஜக திறந்து விடணும்னு சொன்னது மாதிரியும் சித்தராமையா இல்ல திறந்து விட கூடாதுன்னு இல்ல சொன்னது நான் என்ன மாதிரி கேக்குறேன், தண்ணீர் நிறைய இருக்கிறது ஆனால் திறந்து விட மாட்டோம்னு அவர் சொல்லியிருந்தாங்க. பிஜேபி சொல்லிருக்குமா? அது போல யாரா இருந்தா சொல்லிருக்குமா? நான் வந்து I understand all the political compulsions for all politicians. அது வந்து தவிர்க்க முடியாதது. நீங்க கர்நாடகாவில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் பேசுறதோ, தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் பேசுறதோ, அது இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள், புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை நிறைவேற்ற மறுக்கிற பிரதமருடைய புடகாலத்தனத்தை தான் எங்களால புரிந்து கொள்ள முடியல. இல்ல இல்ல நீங்க அதே ஒரு இடைவெளி தீர்ப்பு எப்படி சொல்றீங்க? அரசியல் இதுல அரசியல் இருக்கிறதா அப்படின்ற ஒரு அம்சம் பேச வேண்டியது இருக்கு. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ இது அரசியல் சட்டத்தை கேலி கூத்தாக்கி விட்டதுன்னு சொல்லியிருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஒரு அங்கமாக தில்லியில் இருக்கிற பாமகவின் நிறுவனர் ராமதாஸ் கர்நாடகத்தின் குரலாக ஒலித்து தமிழகத்துக்கு துரோகம் செய்வதா அப்படின்னு சொல்லி மத்திய அரசை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்கிறார். திமுக தலைவர் கருணாநிதி இந்த முயற்சி என்பது தமிழ்நாட்டை மொத்தமாக வஞ்சிக்கக்கூடிய ஒரு செயல், இந்திய நாட்டின் நீதி பரிபாலன முறையை சிறுமைப்படுத்தக்கூடியது அப்படின்ற கருத்தை சொல்றார். காவிரி பிரச்சனையில் மத்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாட்டை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். திருமாவளவன், இதுல அரசியல் அப்படின்ற ஒரு அம்சம் தொடர்ந்து பேசப்பட வேண்டியதா இருக்கு. கடந்த 2 வாரத்துல கர்நாடகா வந்து 2 முறை சட்டமன்றத்தினுடைய சிறப்பு கூட்டத்தை கூட்டியிருக்கிறது, 3 முறை அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கு. அந்த மாநிலத்தினுடைய மத்திய அமைச்சர்கள் ஒன்றாக சேர்ந்து கொண்டு அனந்தகுமார்,
சதானந்த கவுடா போன்றவர்கள் பிரதமரை பார்க்கிறார்கள், நீர்வளத்துறை அமைச்சரை பார்க்குறாங்க, அது காங்கிரஸ் கட்சியினுடைய மல்லிகார்ஜுன கார்கேயும் பார்க்கிறார். இந்த மாதிரியான ஒரு ஒற்றுமை, ஒரு அரசியல் வலிமை அல்லது அரசியல் அழுத்தம் தமிழ்நாட்டு தரப்பிலிருந்து தரப்படாதது இந்த பிரச்சனையில் ஒரு பின்னடைவு காரணம் சொல்லலாமா? கர்நாடக மாநிலத்தில் முன்னாள் பிரதமர் தேவகவுடா அவர்களே உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் இறங்கினார். நமக்கு நம்முடைய பார்வையிலிருந்து பார்க்கிற போது தமிழர்களுக்கு எதிரான ஒரு போராட்டம் என்று நாம் அதை பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் தரப்பில் அது சரி, அந்த மாநிலத்தின் உரிமைகளை பாதுகாப்பதற்கு, அவர்களுக்கான நீர் ஆதாரத்தை பாதுகாப்பதற்கு அனைத்து கட்சியினரும் ஒருமித்த குரலில் பேசுகிறார்கள். யாரும் கௌரவம் பார்க்கவில்லை, ஒவ்வொருவரும் நேரிலே சந்தித்துக் கொள்கிறார்கள். எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து பிரதமருக்கு அழுத்தம் கொடுக்கிறார்கள். அரசியல் அழுத்தம் கொடுத்ததன் விளைவுதான் இன்றைக்கு மத்திய அரசு இந்த அந்தர்பல்ட்டி முடிவை எடுத்திருக்கிறது. இது வந்து லீகல் கொஷின் கிடையாது. உண்மையிலேயே இந்த நிலைப்பாட்டை மத்திய அரசு எடுத்ததற்கு காரணமே கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற அனைத்து கட்சிகளின் ஒற்றுமையும் அவர்கள் கொடுத்திருக்கிற அரசியல் அழுத்தமும் தான் இதற்கு காரணம். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இப்போ நாம் இந்த அவையிலே கூட அண்ணன் பிஜேபி அவர் கட்சி நலன்ல இருந்து பேசுறாரு. நீங்க முன்னாடி நான் வந்து தொடக்கத்தில் பேசும்போது ஒரு கருத்தை சொன்னீங்க, கர்நாடகத்தில் இருக்கிற சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு இதை பண்ணாங்கன்னு சொல்றீங்க. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 3வது பெரிய கட்சி வாக்குகளின் அடிப்படையில் பிஜேபி வளர்ற கட்சி அப்படின்னு சொல்லி அந்த கட்சி தன்னை சொல்கிறது. தமிழ்நாட்டில் வளரணும்னு அந்த தமிழக சூழல் அப்படி இல்ல. தமிழக சூழல் இருக்கும்போது இந்த நிலையில தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு நிலை அப்படின்னு புரிந்து கொள்ளப்படாதா? கர்நாடகால ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக எடுக்கிற ஒரு முடிவு தமிழ்நாட்டில் அவங்களுக்கு நெகட்டிவ் பண்ணாதா? அதை யோசிச்சு தமிழ்நாட்டில் வந்து திமுக அதிமுக கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலம் வந்து காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் இங்கு வேலை இல்லைங்கிற அளவுக்கு ஆளுமை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த நிலை மாறி இருந்தால் இங்கே காங்கிரஸ் ஆட்சிக்கு வர முடியும், அல்லது பிஜேபி ஆட்சிக்கு வர முடியும், கர்நாடகாவில் இருக்கிற மாதிரி, ஆந்திராவில் இருக்கிற மாதிரி, அல்லது கேரளாவில் இருக்கிற மாதிரி தேசிய கட்சிகள் இங்கே ஆட்சிக்கு வரக்கூடிய சூழல் இருந்திருந்தால் இந்த பிரச்சனை 50 ஆண்டு காலம் போயிருக்காது. என்றைக்கே இந்த பிரச்சனையை அரசியல் ரீதியாக முடித்து வைத்திருப்பார்கள். இன்றைக்கும் காங்கிரஸுக்கோ அல்லது பாரதிய ஜனதாவுக்கோ அடுத்த தேர்தலில் நாம் இங்கு வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது என்கிற சூழல் இருந்தால் இதை ஒரு நொடி நேரத்தில் செட்டில் செய்து விடுவார்கள். சரி, இதெல்லாம் அரசியல் தான். தேசிய கட்சிகளுக்கு ஒரு தேசிய பார்வை அப்படின்ற ஒன்று இருக்காது. ஒவ்வொரு மாநிலமும் நமக்கு பொதுவாக மாநில வாரியாக அவருடைய நலன்கள் பாதுகாக்கப்படும். தேசிய ரீதியாக இன்னைக்கு வந்து 2 கட்சி இருந்தால் ஒரு காலத்தில் அப்படி இருந்தது, காங்கிரஸா பிஜேபியான்னு ஒரு காலத்தில் இருந்தது. மாநில கட்சியுடைய வளர்ச்சிக்கு பிறகு இன்றைக்கு மாநிலம் சார்ந்த அரசியலையும் அடிப்படையாக வைத்து தான் தேசிய கட்சிகள் முடிவெடுக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அகில இந்திய அளவில் ஒரு தனித்துவம் வாய்ந்த கட்சியாக இங்கே திமுக அதிமுகவை தவிர தேசிய கட்சிகள் ஆளும் கட்சியாக வர வாய்ப்பில்லை என்கிற சூழல் நிலவுகிறது. இதுவும் ஒரு காரணம். இங்கே நம்மால் அரசியல் ரீதியான அழுத்தத்தை தேசிய கட்சிகள் ஆட்சிக்கு வர்றது இருக்கட்டும், கால்பதிக்க முயற்சிக்கிறாங்க. கால் பதித்து வளர்வது என்பது வேறு, நாளைய தேர்தலில் ஆட்சியை பிடிப்பது என்பது வேறு. ஆட்சியை பிடிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதே கர்நாடகாவில் கொஞ்ச நாளைக்கு முன்பு என்ன சொன்னார்கள்? காங்கிரஸ் தரப்பிலிருந்து பிஜேபியினர் தான் இந்த வன்முறையை தூண்டுகிறார்கள், இதன் பின்னணியில் வந்து RSS இருக்கிறார்கள் அப்படின்னு வெளிப்படையாக பேசினாங்க. அதே மாதிரி சதானந்த கவுடாவுடைய பேச்சும் மற்றவருடைய பேச்சும் இருந்தது. அவர்கள் வந்து உள்ளபடியே தூண்டியிருப்பார்களோ என்று. இன்றைக்கு மத்திய அரசு இந்த நிலைப்பாட்டை எடுத்ததிலிருந்து மிக தெளிவாக இது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வன்முறை வெறியாட்டங்களில் ஒரு அரசியல் சதி இருந்திருக்கிறது. ஏன்னா வெகுமக்கள் போராட்டம் நடத்தல, சில இனவாத அமைப்புகள், 1-2 அமைப்புகள் குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும்தான் பெரிய வன்முறையை வந்து அவங்களால நடத்த முடியுது. ஒரு பரவலான மக்கள் போராட்டமா, ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய எதிர்ப்பாக கிடையாது. தமிழ்நாட்டில் விவசாயிகள் போராடுறாங்க, கர்நாடகாவில் விவசாயிகள் போராடினதே கிடையாது. எல்லா போராட்டத்தையும் நீங்க பாருங்க. இந்த காவிரி நீர் பிரச்சனை வருகிற போதெல்லாம் இனவாத அமைப்புகள் தான் வந்து வன்முறையில் இறங்கும். விவசாயிகளுடைய போராட்டம்ங்கிறது பெருசா வெளியே தெரியாது, அமைதியான முறையில் தான் இருக்கும். ஆமா, ஆனா தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி ஒரு பிராந்தியவாதத்துக்கு எதிரானது, இத இனவாதத்துக்கு எதிரான கட்சி அப்படின்ற ஒரு கருத்தை நீங்க ஏற்கலையா? இதுவெல்லாம் வந்து பேச்சளவில். ஆனால் அவங்களுடைய அரசியல் ஆதாயம்ங்கிறது தான் ரொம்ப முக்கியத்துவமானது, முதன்மை வாய்ந்தது. அரசியல் ஆதாயம் கருதி பிஜேபி இதில் ஸ்டாண்ட் எடுத்திருக்குது. இது வெளிப்படையான உண்மை. அண்ணன் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிறாரு, தமிழ்நாட்டு நலன்ல இருந்து பார்க்கணும். பாரதிய ஜனதா என்கிற கட்சி நலன்களை பின்னுக்கு தள்ளிவிட்டு தமிழக மக்களின் நலன்களில் இருந்து பேச வேண்டும். அதாவது ஐயா திருமாவளவன் அவர்கள் சொன்னதில் 597 பேரை ஒரு வெள்ளிக்கிழமை பந்து நடந்த அன்று அந்த மாநில அரசு விடுதலை செய்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் மறுநாள் திங்கட்கிழமை அன்று தீர்ப்பு வரப்போகிறது என்று தெரிந்தும் புலனாய்வு நிறுவனங்கள் சொல்லியும் விடுதலை செய்திருக்கிறது. அதே 597 பேரை இந்த கலவரங்கள் முடிந்த பின் கைது செய்தது. அதில் யாரும் RSSஓ பிஜேபியோ கிடையாது.
ஆனால் தொடர்ந்து ஏதோ பிஜேபி இருக்கிற மாதிரியான ஒரு கருத்தை வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகள் சொல்வதன் மூலமாக அவர்களை நான் தயவு செய்து கேட்டுக்கொள்வதெல்லாம், ஒரு என்ன பிஜேபி அரசு செஞ்சதாகவே இருந்தால் கூட அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசு என்ன செய்து கொண்டு, சட்டம் ஒழுங்கு யார் கையில் இருக்குது, அவங்க யாரை கைது பண்ணிருக்கிறாங்க, யார் காரணம் என்று தெளிவாக எஃப்ஐஆர் போட்டு அதுக்கு பிறகு பண்ணிருக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன், இது மாதிரியான குற்றச்சாட்டுகளை சொல்வது, நீங்க அதை மறுத்துட்டீங்க. இப்ப அந்த கலவரத்துக்கும் பிஜேபிக்கும் தொடர்பு இல்ல, காங்கிரஸ் நினைத்திருந்தால் தடுத்திருக்கலாம்ன்ற தடுத்திருக்கணும். அரசு மாநில அரசு தானே. இரண்டு அம்சம் வருது. இப்ப வந்து அரசியல் பார்வையாக பாக்குறப்ப தமிழ்நாட்டுல உங்களுக்கு இது உங்களுடைய வளர்ச்சியை இது பாதிக்கும், தமிழ்நாட்டு நலன் புறக்கணிக்கிற கட்சி, நலனை புறக்கணிக்கிற கட்சி பிஜேபின்ற எண்ணம் வரும். இதுல என்னுடைய பிரிசைஸான கேள்வி, இந்த பிரச்சனை இவ்வளவு நடந்துட்டு இருக்கிறப்ப வெங்கையா நாயுடு கர்நாடக மாநிலத்தினுடைய ராஜ்யசபா எம்பி இல்ல, ராஜஸ்தான் முன்னாடி கர்நாடகால இருந்திருக்கிறார். கர்நாடகத்தின் நலன்களை ப்ரொடெக்ட் பண்ணுவோம்னு அவர் பேசியிருக்கிறார். நிர்மலா சீதாராமன் வந்து கர்நாடகா. இதுல கேள்வி வந்து என்னன்னா, இப்ப சதானந்த் கவுடா, அனந்தகுமார் உள்ளிட்ட தலைவர்கள் அங்க போய் பாக்குறது மாதிரி அவங்க மாநில நலனுக்கு அவங்க போய் பாக்குறாங்க, அது தவறு இல்லை. அப்படியான முயற்சியை பிஜேபி இங்க கண்டிப்பா செஞ்சிருக்கு. அதாவது இப்ப ரெண்டு விஷயம் என்னன்னா, ஒண்ணு கர்நாடகாவில் இன்னும் ஒரு வருடம் கழித்து தான் தேர்தல் வரப்போகுது. அதனால முதல்ல அங்கே ஏதோ ஆதாயம் வாங்கறதுக்காக பெறுவதற்காக பிஜேபி செய்துன்னு சொல்வதே தவறு. ஒரு வருஷம் நீண்ட காலம் இல்ல, நீண்ட காலம் தான். ஏன்னா இன்னைக்கு அரசியல்ல வந்து ஒரு நாள்ல எவ்வளவு மாற்றங்கள் நடக்குது அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பாக மத்திய அரசு தமிழகத்தினுடைய நலன்களை விட்டு கொடுக்க முடியாது. ஏனென்று சொன்னால், நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல நாங்கள் இங்கே பலமாக வளர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த இரு திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நாங்கள் வர வேண்டும் என்று சொன்னால் உறுதியாக தமிழகத்தினுடைய நலன் கருதிதான் செயல்படும். இதுல இந்த நடவடிக்கையின் மூலமாக இதுதான் அரசியல், இதுதான் அரசியல் என்று சொல்கிறோம். ஏனென்று சொன்னால் சட்ட ரீதியாகத்தான் நாங்கள் செய்யணும். ரெண்டு மாநிலங்களுக்கும் ரெண்டு மாநில நலனு கருதி ஒரு மத்திய அரசு செயல்பட வேண்டும் என்கிற பொழுது அதை சட்ட ரீதியாக எதிர்கொள்கிறது இப்போதைய மத்திய பாஜக அரசு. இதுல தெளிவா இன்னைக்கு இருக்கிற அபிடவிட்ல கூட சிறந்த வாதங்களை வைத்திருப்பதாக கேட்கிறேன். நீங்க வந்து சட்ட நுணுக்கங்களுக்குள்ள போறீங்க. திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சில நாட்களுக்கு முன்னால் குளச்சல் துறைமுக திட்டத்துக்கு எதிர்ப்பு வருகிற போது அவர் சொன்னார், இந்த திட்டம் அமைந்தே தீரும், இல்லை என்றால் நான் இதற்காக நான் என் பதவியை ராஜினாமா செய்ய கூட தயங்க மாட்டேன்னு சொன்னார். அப்படியான ஒரு அழுத்தத்தை காவேரி பிரச்சனையில தமிழ்நாட்டு பிஜேபி, தமிழ்நாட்டை சேர்ந்த ஒற்றை பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டவர்கள் செஞ்சாங்க. இதுல இவங்க சொல்றது போல ஏதாவது துரோகம் செய்தால் நீங்க சொல்ற வாதம் எடுப்படும். நான் சொல்வது சரியான நேரத்தில் முறையாக ஸ்திரமான ஒரு காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் சட்ட ரீதியாக அதற்கு மிகுந்த நுணுக்கங்களும் சட்ட விஷயங்களும் தேவைப்படுகிற காரணத்தினாலதான் இன்னைக்கு இந்த அபிடவிட் தாக்கல் பண்ணிருக்கிறாங்க. இப்படி வந்து உடனடியா ஒரு 4 பேரை கூடன்னு சொல்ல முடியாது அப்படிங்கறதுனாலதான் இது சொல்றாங்க அவங்க. இதுதான் விஷயமே. கர்நாடக அரசு சட்ட ரீதியா எதிர்ப்பு தெரிவித்தா நீங்க சட்ட இல்லங்க, அப்படி இல்ல, முடியாது. இது சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் கொடுத்திருக்கு. கர்நாடகா நீங்களா ஒரு சட்டவாதத்தை தேடி இல்ல இத வந்து கைவிட வேண்டும் என்பதற்காக தேடப்பட்ட இல்ல இல்ல ஐயா, இல்ல 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 அதுதான் கூடாது என்பதற்காக இல்ல 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 கர்நாடக அரசு ஏதாவது ஒரு விஷயம் காமிங்க. ஏதாவது ஒரு நதிநீர் வாரியம், ஏதாவது ஒரு இடத்துல மேலாண்மை வாரியங்கள் இது போல சட்ட ரீதியா இல்லாத இருக்குது, ஆக்ட் இல்லாத வந்திருக்குன்னு சொல்லுங்க. நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன். எல்லாமே கொடுத்திருக்கோம். இது நாள் வரையிலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மேலாண்மை வாரியங்களும் சட்ட ரீதியாக தான் இருக்கிறதுன்னு தானே சொல்றாங்க. நீங்க சொல்றது தப்பா நினைக்காதீங்க. ஆக்ட் வந்துச்சு சொன்னா நான் சொல்றேன், கவர்மெண்ட் கெசெட் வந்த பிறகு ஆக்ட் வந்திருக்கு. ஆமாங்க, கவர்மெண்ட் கெசெட். ஆமா 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 ஆமா. நான் என்ன சொல்றேன் நாராயணன், நீங்களும் வெல் இன்ஃபார்ம்டு மேன். சரி, இங்க எல்லாருமே நான் என்ன கேக்குறேன், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் என்று சொன்னால் இத வந்து நீங்க அன்னைக்கே வந்து நீங்க சொல்றது இத வந்து நீங்க வந்து இன்னைக்கு இத வந்து சொன்னால் நீங்க உங்களுக்கு மன சுத்தம் அந்தரங்க சுத்தி இருக்கும் என்றால் உடனே வந்து நேத்தே ஒரு அவசர சட்டம் போட்டுக்கலாமே. நீங்க எந்த மாநில அரசெல்லாம் கலைப்பதற்கெல்லாம் நீங்க அவசர சட்டம் போடுறீங்களா? அவசர சட்டம் போட முடியாது. ஏன் போட முடியாது? 4 சிவில் அப்பீல் பெண்டிங்ல இருக்குது, போட முடியல. நீங்க தான் சொல்றீங்க. நீங்க பதிவு செய்றீங்க. இல்லங்க, ஃபேக்ட்டா தான். எந்த இடத்திலும் தடை இல்லை, எந்த தடை இல்லன்றது வேறங்க. நீதிமன்றத்துல சுப்ரீம் கோர்ட்ல இருக்குதா இல்லையா? சிவில் சூட் இருக்குது. நீங்க அதுக்கு பவர்ஸ் இல்லங்கறீங்க. இல்ல, அப்போ சுப்ரீம் கோர்ட்டோட அப்சர்வேஷன் அஃபிடவிட் வந்து நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கு தேவையான போது சில விஷயங்களை நீங்க அந்த விஷயத்தை தவறா புரிஞ்சு கொண்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, நான் தவறா நீதிமன்றத்தில் எந்த இடத்திலும் தடை இல்லை. நீதிமன்றம் தான் தடை இருக்குன்னு நான் சொல்லவே இல்ல. 122 தடை இருக்குன்னு நான் சொல்லவே இல்ல. மணி அப்படி நினைக்கிறீங்களா? நான் தடை இருக்குன்னு சொல்லலையே.
அதாவது வந்து இது முழுக்க முழுக்க மோடி அரசாங்கத்தோட அரசியல் முடிவு. ஏனெனில் தமிழகத்தில் அவர்கள் இழப்பதற்கு எதுவுமே கிடையாது. கர்நாடகத்தில் அவர்களுக்கு நிறைய இருக்கிறது. அடுத்து அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கான முடிச்சிட சார் அவர்களுக்கு ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதனால இது வந்து தமிழகத்திற்கு இழைக்கப்பட்ட ஒரு பச்சை துரோகம். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அவங்க லாஜிக் படியே பார்க்கலாம். இது எல்லாத்தையும் பேசக்கூடாது. ஒரு நிமிஷம், இது எல்லாத்தையும் பேசுற நம்ம இன்னொரு விஷயத்தை மறந்துட்டு பேசணும். தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரத்யேகமான அரசியல் சூழ்நிலையில், தமிழகத்தில் இன்று இருக்கக்கூடிய பிரத்யேகமான அரசியல் சூழ்நிலையில் இதை செய்யக்கூடிய துணிச்சல் மோடி அரசுக்கு வந்திருக்கிறது. ஆளுநர் அவர்கள் சிகிச்சை பெற்று வரும் நம்முடைய முதலமைச்சரை போய் பார்த்து விட்டு வந்து அந்த அறிக்கையை கொடுத்த பிறகு இந்த தைரியம் வந்திருக்கிறது. இதை எல்லாத்தையும் நீங்க ஒதுக்கி பார்க்க முடியாது. இதை எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் சார், இதை எல்லாத்தையும் நீங்க ஒதுக்கி பார்க்க முடியாது. அரசியல் என்பது நீங்க மோடி அரசாங்கத்தை பத்தி மட்டும் 1 மணி நேரம் நம்ம பேசுறோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு அது ஒரு குரலில் பேசவில்லை. ஓகே, 10 நாள் 12 நாட்களாக நம்முடைய முதலமைச்சர் தமிழக அரசு தொடர்ச்சியில் இல்ல திருமணி, நாடாளுமன்றத்துல மட்டும் இல்ல, இந்த பிரச்சனையில அதிமுக அரசு கன்சிஸ்டன்டா இருந்திருக்கா இல்லையா? அரசியல் ரீதியா கன்சென்சஸ் உருவாக்குறதுக்கு என்ன முயற்சி பண்ணீங்க? தமிழக அரசும் அதிமுக என்ன சொல்லுச்சுன்னா, நாங்க கோர்ட்ல வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்கிறோம், அதனால அனைத்து கட்சி கூட்டமே வேண்டாம், பிரஷர் கொடுக்க தேவையில்லைன்னு சொன்னாங்க. தனி மனித ஒரு எங்களுக்கு சாத்தியம் முதலமைச்சரால் மட்டுமே முடியும். நீதிமன்றங்களிலே சுப்ரீம் கோர்ட்ல முதலமைச்சர் சரியான நடவடிக்கை எடுத்திருக்கிறார், அதற்காக சர்வ கட்சி கூட்டம் வேண்டாம்னு சொன்னாங்க. இன்னைக்கு வாட் ஹேப்பன்? இன்னைக்கு வந்து இப்ப பாது சர்வகட்சி ஏன் இது நடக்கலன்னா பீட்டர் சொல்றதா ஒரு நிமிஷம் சார், இன்னைக்கு ஏன் இது நடக்குதுன்னா தமிழகம் ஒரு குரலில் அரசியல் பாஷையில் பேசவில்லை. இதற்கு யார் பொறுப்பு? என்ன பொறுத்து அவங்க ஒரு பாஷையில பேசுறாங்க, அவங்க ஜெயிச்சாங்க. நீங்க சட்டத்தால் மட்டும் என்னைக்கும் ஜெயிக்க முடியாது. நீங்கள் சட்டத்தால் மட்டும் என்றும் ஜெயிக்க முடியாது. அரசியல் ரீதியாக கன்சென்சஸ் உருவாக்கணும். அந்த அரசியல் ரீதியான கன்சென்சஸை உருவாக்காமல் முதலமைச்சர் வெற்றி பெற்று விட்டார், நாங்கள் ஜெயித்து விட்டோம்னு சொன்னீங்க. இன்னைக்கு இங்க வந்து நின்னு இருக்குது. ஒரு நிமிஷம் திருமணி, இதுல வந்து நீங்க அரசியல் கருத்துற்றுமை கர்நாடகத்தில் இருந்தது மாதிரி இங்க இல்லைன்னு சொல்ல வரீங்க. நிச்சயமாக இல்லை. ஆனால் நீங்க எந்த சுருதி மாதிரி பேசினாலும் எல்லா கட்சிகளும் ஒரே குரல்ல இங்க பேசியிருக்காங்க. அது வேறு. இதுல ஒரு முறை அனைத்து கட்சி கூட்டத்தில் பிரதமரை சந்தித்தீர்கள். ஒரே குரல் ஆனால் ஒருமித்த குரல். இரண்டாவது வாட் ஆக்ஷன் டு பி ஃபாலோடுங்கிறதுல எல்லா, அதாவது வந்து எய்ம் வந்து ஒண்ணு, நிறைய வந்து அதுக்கு வந்து மெத்தட்ஸ் நிறைய இருக்கு, அதை சொல்றதுக்கான வாய்ப்பே இல்லை. பொலிட்டிக்கல் பிரஷர் கொடுக்கல. நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு 10 நாளைக்கு முன்னால 1 மாசத்துக்குள்ள காவேரி மேலாண்மை வாரியம் அமைங்கன்னு சொல்றாங்க. 3 நாளைக்கு முன்னால 4 நாள்ல அமைக்கணும்னு சொல்றாங்க. சுப்ரீம் கோர்ட் அதற்கு உண்டான வழிமுறைகளை தேடி செல்லும் பொழுது இது போன்ற விஷயங்கள் ஐயா கேட்டதுதான். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மேலாண்மை வாரியங்களுமே ஆக்ட் படி தான் வந்திருக்குது நான் சொன்னேன். சசிசேகர் வந்து நீர்வளத்துறை செயலாளர் அன்னைக்கு பேட்டியில சொல்றார், மேலாண்மை வாரியம் அமைக்க தொடங்கி விட்டது. அதே சசிசேகர் தான் நீங்க அபிடவிட் போட்டுருக்காங்க. ஒரு நிமிஷம் சார், இல்லங்க ஊட்டி கலெக்டர் இல்ல சார், அதே சசிசேகர் தான் நீங்க அபிடவிட் போட்டுருக்காரு. அவர் வந்து அவர் தெரியாம அன்னைக்கு ஒன்னு பேசினார், இன்னைக்கு ஒன்னு பேசினாரா? இல்ல ஒரே நிமிஷம், நண்பர் மணி சொன்னாரு இன்னைக்கு, அதாவது இந்த அபிடவிட் போட்டிருக்குது, இதற்கு உண்டான விசாரணை நாளைக்கு தான் வரப்போகுது. நாராயணன், அப்போ நாளைக்கு ஒரே நிமிஷம் நான் இதை மட்டும் சொல்லிடுறேன். நீங்க சொல்றது உண்மையா இருந்ததுன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா should sack the water resource secretary and also the legal secretary. உடனே நடவடிக்கை எடுத்து அவங்களை வந்து டிஸ்மிஸ் பண்ணணும். இல்ல உச்சநீதிமன்றம் என்ன சாதாரண காரியமா? ஒரு தமிழ்நாட்டினுடைய இத்தனை விவசாயிகளுடைய வாழ்க்கை சாதாரண காரியமா? ஒரு மாசம் நேற்று ஒரு அபிடவிட் போடுவீங்க, இன்னைக்கு ஒரு அபிடவிட் போடுவீங்க. இல்ல நான் பேசிட்டு இருக்கும்போது இடையில பேசினாரு. நான் என்ன சொல்றேன், உச்சநீதிமன்றம் வந்து ஒரு வாரத்துக்குள்ள 3 முறை தன்னுடைய ஸ்டாண்ட் மாத்திக்கும். ஸ்டாண்ட் மாத்தலையா? ஆமாங்க, 1 மாசத்துல நீங்க மேலாண்மை வாரியம் அமைக்க வந்து அவமதிப்பு வரக்கூடிய கர்நாடகா கவர்மெண்ட்டை கண்டப்ட்ல போட்டு கர்நாடகா கவர்மெண்ட்டை வந்து உரிய தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிருக்கணும். அதெல்லாம் சொல்லல சுப்ரீம் கோர்ட். நான் என்ன சொல்றேன், நாளைக்கு அது நடக்கும். அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்க இது அபிடவிட் கொடுத்திருக்குது, நாளைக்கு தான் அந்த கேஸே வரப்போகுது. அப்போ இதையும் சேர்த்து விசாரிக்க செய்தி என்னன்னா, குடிநீர் தேவைக்கு வைத்துக் கொண்டு மற்றபடி விவசாய தேவைக்கு வந்து தண்ணீரை திறந்து விடலாம். அந்த எதிர்க்கட்சிகளுடைய எதிர்ப்பை மீறி அந்த மாநில அரசு முடிவு செஞ்சிருக்கு. நாளைக்கு தெரியும். நாளைக்கு வந்து ஐயா பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் என்னோட அனுபவம் வாய்ந்தவர் அரசியல்வாதி. ஒரு நிமிஷம், கோல் போஸ்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு கர்நாடகாக்கு. ஏன்னா வந்து அவன் மேலாண்மை வாரியத்தை அமைக்கணும்னு அதிகப்படியான அழுத்தத்தை கொடுக்கும் பொழுது தண்ணியை திறந்து விட்டுறேன், மேலாண்மை வாரியம் வேணான்றான். ஏன்னா மேலாண்மை வாரியம் அமைச்சீங்கன்னா அணைகள் வந்து அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் போகும். அதுதான் அவருடைய வாட்டர் மேனேஜ்மென்ட். மேலாண்மை வாரியம் அமைக்கிறதை யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாதுங்க. தடை வந்துருச்சு. இல்ல தடை எங்க வந்துச்சு?
செய்யலையே, செய்யணும்ன்ற ஒரு இல்லைங்க, முயற்சி முனைப்பு இல்லை, இருக்கிறது. அதை செய்யறதுக்காக தான் இது. மத்திய அரசோட இல்லைங்க, மத்திய அரசு படிக்கிறப்ப ஆமா, இதுல எங்கேயாவது சட்டத்தின் மேலாண்மை வாரியம் அமைக்க மாட்டோம்னு சொல்லிருக்காங்களா? சட்டத்தின் சந்து பொந்துகள் நியாயம் இல்ல. நான் என்ன கேக்குறேன், இல்ல, சட்டத்தின் பேசுவது வந்து சரியா பேசணும். நம்ம இல்ல, அனைவருமே ஒரு காலையில இருந்து ஊடகங்கள்ல ஒரு வரியா போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது தவறு. இல்ல, ஒரு முழு நீங்க பேசுறத ஒருத்தர் கேட்டாங்கன்னா மேலாண்மை வாரியத்தை மத்திய அரசு அமைத்து விட்டது அப்படின்ற ஒரு தோற்றத்தை நீங்க ஏற்படுத்த இல்லங்க, பாக்குறீங்க. அமைப்பதற்காக அத்தனை இல்ல, முயற்சிகளை அமைப்பதற்கு எடுத்துக்கொண்டிருக்கிறது. என்னென்ன தவறு வழிகள்ல சட்டத்தின் சந்து பொந்துகளை காட்டி என்னென்ன இல்ல, வழிகள் இத்தனை நாள் அமைக்க அப்படி முடியாதோ இருந்துச்சு. இனிமேல் அப்படி இருக்காது. அதுதான் சொல்லிருக்காங்க. எதிர்க்கட்சி ஆட்சி நடக்கல, உங்க கட்சி ஆட்சி தான் எங்க நடக்கிறது. ஆமாங்க, இத்தனை நாள்ல நான் காங்கிரஸ் ஆட்சியில சொல்லிட்டு இருக்கிறேன். இல்ல அந்த அஃபிடவிட்ல வந்து உச்சநீதிமன்றம் தன்னுடைய ஆளுகையை மீறி, அதாவது உச்சநீதிமன்றம் இந்த அஃபிடவிட்ல உச்சநீதிமன்றம் தன்னுடைய எல்லையை மீறுகிறது, இந்த டொமைன் ஆஃப் எக்ஸிகியூட்டிவ் தலையிடுதுன்னு சொல்றாங்க. நாடாளுமன்றத்துக்கு தான் அதோட வேலைன்னு சொல்றாங்க. அதன்படி நாங்கள் நாடாளுமன்றத்தில் சட்டம் ஏற்றி உடனே அமைப்போம் என்று ஒரு இடத்திலும் இல்ல சொல்லவில்லை. சார், தப்பா சொல்றாரு மணி சார். 2 ஜட்ஜ் பெஞ்ச் இந்த இன்டர்லோகேட்டரி ஆர்டர் கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அதுதான் சொல்லிருக்காங்க. சாராம்சம் என்னன்னா, இல்ல சாராம்சம் வந்து மேலாண்மை வாரியத்தை நாடாளுமன்றத்துல சட்டம் போட்டு தான் இயற்றணும் செய்யணும். நீங்க சொல்லி ஒரு உத்தரவுல பண்ண முடியாதுன்னு பண்ண சொல்றீங்க. முடியாது. அதை நாங்க செய்வோம் சொல்ல வேண்டியது. ஆமா, நாளைக்கு சொல்லுவோம். நாளைக்கு உச்சநீதிமன்றம் சொல்ல போகுது. அத நீங்க சொல்வது தப்பு. நாளைக்கு சொல்லும். அதான் சொல்றேன். நாளைக்கு வெயிட் பண்ணுவோம். நாளைக்கு சித்தராமையா பேசுவோம். வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னார், நீதிமன்றங்களின் தீர்ப்புகள் வந்து சட்டமாகாது, அது வெறும் உத்தரவு தான். உத்தரவுகள் தான் அதே தான் இன்னைக்கு வந்து மத்திய அரசாங்கம் சொல்லுது. ரெண்டு ரெண்டு பேரும் ஒரே குரல்ல பேரும் பேசுறாங்க. வாய்ஸும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வாய்ஸும் காங்கிரஸ் வாய்ஸும் பிஜேபி வாய்ஸும் ஒன்றாக காங்கிரஸ் இருக்கிறது. வாய்ஸும் BJP வாய்ஸும் சித்தராமையா காங்கிரஸ் இல்ல, இது வந்து தெளிவா திருவாரூர் இவ்வளவு ஆக்ட் சார், ஒவ்வொரு ஆக்ட் ஏபி ஆக்ட்ல இருந்து பஞ்சாப் காங்கிரஸ் வாய்ஸும் ரெகக்னிஷன் பிஜேபி ஆக்ட்ல வாய்ஸும் ஒரே இருந்து மாதிரி எல்லா இருக்கு. ஆக்டையும் அவங்க இன்னைக்கு மேற்கோள் காமிச்சிருக்காங்க. அது போல காவேரி மேனேஜ்மெண்ட் ஆக்ட்கள் ஒன்னு கொண்டு வந்து அதுல தான் கொண்டு வர முடியும் அப்படின்னு தான் சரி, சொல்லிருக்காங்க. அண்ணன் ஒரு கேள்வி கேட்கிறேன். இதுவரையிலும் ஏன் காங்கிரஸ் தலைமை, அகில இந்திய தலைமை இந்த கர்நாடக மாநில காங்கிரஸ் தலைமைக்கு எந்த வழிகாட்டுதலையும் தரவில்லை? இல்ல இதுல வந்து நாங்க உண்மையிலேயே வந்து சோனியா காந்தி அம்மையார் ஏன் பேசல? கேளுங்க. ராகுல் காந்தி ஏன் பேசல? இன்னைக்கு நாங்க சித்தராமையா காங்கிரசினுடைய முதலமைச்சர். நான் சொல்றேன், இதை மாதிரி பிஜேபியை போல ஒரு நிலைப்பாடு எடுத்திருப்போம் என்று சொன்னால் எங்கிட்ட வந்து இவங்களுக்காவது கவர்மெண்ட் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு வந்து காங்கிரஸ் கவர்மெண்டே இருக்கு. இது வரைக்கும் வாய் திறந்து சப்போர்ட் பண்ணலையா? நினைக்கிறீங்க சப்போர்ட் பண்ணலையா? நீங்க வந்து நீங்க யூ ஹேவ் டு டிஸ்டிங்விஷ் பிட்வீன் பொலிட்டிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி. வந்து காங்கிரஸ் பிரசிடென்ட்டுக்கு வந்து காங்கிரஸ் கட்சியின் மீது தான் கடமை இருக்கிறது. ஒரு தேச தலைவர் என்பது ஒருவராக இருக்கட்டும், ஆனால் பிரதமருக்கு வந்து கான்ஸ்டிடியூஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது. எங்க தவறிட்டாரு? நான் சொல்றேன், பிரதமர் எங்க தவறினாரு சொல்லுங்க. எங்க பிரதமர் எங்க தவறினாரு? கான்ஸ்டிடியூஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி வேடிக்கை பார்க்கிறதே தவறு தானே? சித்தராமையா வந்து பெரிய வன்முறை நடக்கும்போது ரெண்டு பேருக்கும் பொதுவான அறிவுரை துணை சொல்றாங்க. ராணுவ அமைச்சாரு இல்ல துணை ராணுவ உடனடியா போச்சு. இல்ல மறக்க முடியுமா உங்களால? திருமாவளவன் அவர்கள் கேட்கிற கேள்வியோட சேர்ந்து கேட்கலாம். அதாவது மோடி வந்து ஒரு ப்ரோஆக்டிவா செய்யல அப்படின்றது வந்து அவருடைய ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டியை தவறுறார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொன்னா, காங்கிரஸ் கட்சி இத்தனை காலம் ஆண்ட கட்சி, நீங்க ஒரு டைரக்ஷன் சித்தராமையாவை பார்த்து இதுல வந்து நீதிமன்றம் என்ன சொல்கிறதோ நீதிமன்றம் என்ன சொல்கிறதோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்றதுக்கு எது தடுக்குது? அதாவது நான் இதான் முதல்ல குணசேகரன் நான் சொல்லிட்டு இருக்கேன், பொலிட்டிக்கல் கம்பல்ஷன்ஸை நம்ம எல்லோரும் புரிந்து கொள்கிறோம். நீங்க வந்து காங்கிரஸ் பீரியட்ல கூட இருக்கு, அதான் நான் சொல்றேன், காங்கிரஸுக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் பிஜேபிக்கு இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் எப்படி கெட் ஓவர் பண்றோம்னா கோர்ட் டைரக்ஷன் வந்த பிறகு நம்ம அதை வந்து உள்வாங்கிக் கொள்கிறோம். மன்மோகன் சிங் உடைய காலத்திலே கூட அதை கெசட் பண்றதுக்கு தயக்கம் இருந்தது. அது அரசியல் ரீதியானது. அதற்கு பிறகு கோர்ட் டைரக்ஷன் கொடுத்த பிறகு மன்மோகன் சிங் அரசு, கர்நாடக காங்கிரஸ் முதலமைச்சர் மற்றும் கர்நாடக காங்கிரஸ் எல்லாரும் கட்டாயப்படுத்தினாலும் கூட அவர் வந்து கோர்ட் உத்தரவை அமல்படுத்தினார். அது ஒண்ணுதான் இதே போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு. திரு நாராயணன், அதுல திரு பீட்டர் அவர்களுக்கு ஒரு பெருந்தன்மைன்னு சொல்றதா இல்ல ஒரு பொலிட்டிக்கல் ஹானஸ்டின்னு சொல்றதா அப்படின்னு எனக்கு தெரியல. எங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் எல்லா கட்சிக்கும் இருக்கு. எல்லா கட்சிக்கும் ஒரு அரசியல் நிர்பந்தம் இருக்கு. அந்த அரசியல் நிர்பந்தம் காங்கிரஸ்க்கு இருந்தது, இருக்கிறதுன்னு சொல்றாரு. அந்த அவர் ஒப்புக்கொள்ற அளவிலான ஒரு தன்மை பிஜேபிக்கு இல்ல. நான் தொடர்ந்து அதை கெட் ஓவர் பண்றதுக்கு தான் கோர்ட்னு சொல்றேன். இல்லங்க, கர்நாடக மாநிலத்தில் இருக்கிறவங்க அவங்க நிலைப்பாடு, தமிழ்நாட்டில் இருக்கிற நம்முடைய நிலைப்பாடு, பிஜேபியில இருந்தா கூட நானும் ஒரு தமிழன் என்ற அடிப்படையில் எல்லாருமே இந்த டிஸ்பியூட் இல்லைன்னா கோர்ட்டுக்கு யாரும் போயிருக்க மாட்டாங்க. இந்த ப்ராப்ளமே அதானே. ஆனா பிரச்சனை இங்க என்னன்னு கேட்டாக்க, இவரு நம்ம பீட்டர் அல்போன்ஸ் ஐயா சொல்றாங்க, சீதாராமையா இரண்டாவது அந்த 6000 கன அடி தண்ணீர் விட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொன்ன உடனேயே நான் சோனியா காந்தியிடம் பேசினேன் அப்படின்னு சொல்றார்.
அப்போ அவங்க இப்போ ஒரு 4 நாள் முன்னாடி பார்க்கவே முடியல அவர் போய். இல்லங்க போன்ல தொலைபேசியில She refused to meet him. நான் பாக்குறதே சொல்ல போன்ல தான் நான் சொல்றேன். போன்ல பேசினதா எல்லா ஊடகங்களும் சொல்லுது. நான் என்ன கேக்குறேன், நீங்க தண்ணி திறந்து விடணும்னு சொல்லிட்டு சீதாராமையா திறந்து விடாத இருந்ததாருனாக்க உடனடியா அவரை கட்சி விட்டு நீக்கி இருக்கலாம். இல்ல நீங்க திறந்த விடக்கூடாது, நமக்கு ஆட்சி தான் முக்கியம்னு அவங்க சொன்னாங்கன்றத கேட்டுக்கலாம். இல்லங்க பிஜேபி நெருக்கடி கொடுக்குது. அந்த மாதிரி ஆமா, குடிக்க கூட தண்ணி இல்லைன்னு சொன்ன ஒரு முதல்வர் சொன்னா, நான் என்ன கேக்குறேன், இன்னைக்கு தமிழகத்துல அது ஒரு அரசியலை கடந்து திரு பீட்டர் அவர்கள் பேசின ஒரு விஷயத்தோட ஒரு சாராம்சம் வந்து 2 மாநிலங்களுக்கு பிரச்சனை வருது. அப்ப அரசியல் கட்சிகள் பிரிஞ்சு நிக்கிறாங்க. அது ஒரே கட்சியில கர்நாடகாவில் ஒரு அழுத்தம் வருது, தமிழ்நாட்டில் ஒரு அழுத்தம் வருது. அப்போ வந்து அரசியல் ரீதியாக அதுக்கு தீர்வு காண முடியாத போது அது பிரச்சனை வந்து அரசியல் தலைமை தோற்கிற இடத்துல அது நீதிமன்றத்துக்கு போகுது. நீதிமன்றம் ஒரு உத்தரவிடுறப்ப சரி நம்மளால முடியல, நீதிமன்றம் சொல்லிடுச்சு, அதனால நான் செய்யறேன் அப்படின்னு சொல்ற ஒரு நிலைமையை சொன்னதுதான். இந்த காவேரி மேலாண்மை வாரியத்தை நேரடியாக நம்மால் அமைக்க முடியாது, அது வலுவானதாக இருக்காது. அப்படி அமைத்திருந்தால் எல்லாரும் உட்கார்ந்து இது ஒரு போகஸ் பொய்ன்னு சொல்லிருப்பாங்க. இல்ல யாரும் அப்படி சொல்லல. அமைஞ்சாதான் அது போகஸா வலுவானதா அமைக்கிறதுக்கே தயாரா இல்ல, அமைக்கிறதுக்கான முனைப்பே அந்த இந்த எங்க படிச்சாலும் அமைக்கிறதுக்கான எந்த எங்கேயாவது சொல்லிருக்குதா? அமைக்க முடியாதுன்னு யாரும் சொல்லிருக்காங்களா? அமைக்கிறோன்றது உத்தரவாதமே இல்லையே. கண்டிப்பா இது ஆக்ட் படி டைம் பவுண்ட் சொல்லிருக்காங்க. நாடாளுமன்றத்தில் அடுத்த கூட்டத்தொடர் வரப்போகிறது, நாங்க வந்து அந்த கூட்டத்தொடர்ல நாங்க வந்து கூடி தீர்மானம் பண்ணி பண்ண போறோம், அது கண்டிப்பா செய்வோம் தான சொல்லிருக்காங்க. இல்ல அப்படி எந்த இடத்துல இல்ல. நான் உங்களுக்கு சொல்றேன். நான் திருமணி நம்ம நிறைவு பகுதி பேஜ் நம்பர் 5 பாருங்க, டெஃபினட்டா இருக்குது. ஒரு அரசியல் தீர்வு ஒன்று வேணும்ன்றத சித்தராமையா தொடர்ந்து சொல்றார். நம்ம வந்து சட்டத்தின் மூலமா தான் தீர்வுன்னு சொல்றோம். கர்நாடக அடுத்தடுத்து வரக்கூடிய முதலமைச்சர்கள் பொலிட்டிக்கல் சொல்யூஷன் தான், பிரதமர் இதுல தலையிட்டு தீர்த்து வைக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றதை பார்க்கிறோம். இப்போ இந்த நிலைப்பாடு எங்க கொண்டு போகும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது கடுமையான சிக்கலை நோக்கி தான் கொண்டு போகும். ஆனால் மத்தியில் யார் ஆண்டாலும் தற்பொழுது பிஜேபி ஆளுவதால் அவர்களுக்கு பெரிய சிக்கல் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இந்த 1 மணி நேர விவாதத்தில் நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை சற்று தொட்டுவிட்டு தொட்டும் தொடாமல் பட்டும் படாமல் போய்விட்டோம். அது தமிழகத்தில் இன்று இருக்கக்கூடிய பிரத்யேகமான அரசியல் சூழ்நிலை. இதுதான் மோடி சர்க்காருக்கு இந்த தைரியத்தை கொடுத்திருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு அஃபிடவிட்டை போடுவதற்கு. எனக்கு டாக்டர் அம்பேத்கர் சொன்ன ஒரு வாசகம் தான் நினைவுக்கு வருகிறது. அதாவது வந்து இது போன்ற நதிநீர் தாவாக்களில் நீங்கள் வந்து நடுவர் மன்றம் மூலமாகத்தான் தீர்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் நீதிமன்றத்திற்கு போனாலே ஒருவர் தோற்று போவார், ஒருவர் வெற்றி பெறுவார். இது மக்களின் வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. ஆகவே நம்ம அந்த ஸ்டேஜை வந்து நம்ம எப்படியோ கோட்டை விட்டுட்டோம் எல்லாரும் சேர்ந்து. ஆகவே இன்னைக்கு வேறு வழி இல்லாமல் அங்கே போய் நிற்கிறோம். 2 தேசிய கட்சிகளுக்கும் அவர்களுக்கு பாத்தியதை மிக அதிகமாக கர்நாடகாவில் இருப்பதால் தமிழகம் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுவது வரும் காலங்களிலும் தொடரும். இது எந்த மாதிரியான ஒரு கான்ஃப்ளிக்ட் கொண்டு போகும்? இது வந்து ஒரு மர்ம நாவல் மாதிரி முடியாத ஒரு முடிவில்லாத பிரச்சனையாக தொடருமா, இல்லை வேற ஏதாவது நாளைக்கு நீதிமன்றம் தன்னுடைய நிலையில உறுதியாக இருந்து ஏதாவது செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது நான் இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்ற நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆர்டிகல் 122 படி we have got all powers னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது we will thrash it out tomorrow னு சொல்லியிருக்காரு. லலித் சொல்லியிருக்காரு thrash it out tomorrow னு சொல்லியிருக்காரு. அதனால உச்சநீதிமன்றம் வந்து நாளைக்கு வந்து இதை வந்து முழுமாக விசாரிக்கணும்னு நினைக்கிறேன். நான் இன்னொன்று என்ன சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் என்று சொன்னால், இதை போன்ற ஒரு நிலைப்பாட்டை வந்து மத்தியிலே ஆள்கின்ற ஒரு அரசு எடுக்கும் என்று சொன்னால், அரசியல் கட்சிகள் எடுப்பதை பற்றி எனக்கு வந்து, ஏன்னா கர்நாடகாவில் இருக்கிற தமிழர்கள் அமைப்பு கூட அந்த தண்ணீர் வந்து கர்நாடகாவுக்கு தான் வேணும்னு தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. அவங்களே அப்படி தீர்மானம் போடும்போது காங்கிரஸ் கட்சி வாழ்வாதாரம் அதான் எல்லாத்துக்குமே. ஆனால் ஒரு ஆள்கின்ற அரசியல் சாசன சட்டம் அங்கீகாரம் பெற்ற ஒரு மத்திய அரசு இதை போன்ற ஒரு நிலைப்பாட்டை அரசியல் ஆதாயத்திற்காக எடுக்கும் என்று சொன்னால் கூட்டாட்சி தத்துவத்தினுடைய எதிர்காலமே கேள்விக்குறியாகிவிடும் என்கிற எச்சரிக்கை சொல்ல ஆசைப்படுகிறோம். ஐயா பீட்டர் அல்போன்ஸ் வந்து ஒரு அரசியல் பேச்சாக தான் தெரிகிறது. சட்ட ரீதியாக இந்த விஷயத்தை அரசாங்கம் முன்னெடுத்து வைத்திருக்கிறது. காவிரி மேலாண்மை வாரியம் உறுதியாக நல்ல திடமாக அமைக்கப்படுவதற்கான சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது இந்த அரசாங்கம் தான் நான் நினைக்கிறேன். அதாவது இது வந்து லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸ் அப்படிங்கிற பேரில் சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசாங்கம் தன்னுடைய பொறுப்பை தட்டி கழித்திருக்கிறது. ஒரு அருமையான வாய்ப்பு. இந்த நீதிமன்ற தீர்ப்பை வைத்து காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு போட்டிருந்தா ஒரு நிரந்தரமான தீர்வு இதற்கு எட்டியிருக்கும். ஒரு நிரந்தர தீர்வு எட்டிய நிலையில் இப்படி ஒரு முடிவெடுத்ததுனால ஒட்டுமொத்தமாக கால விரயம், பொருள் விரயம், அனைத்து உழைப்பும் விரயமாகிவிட்டது. இனிமேல் வந்து காவேரி ரிவர் அந்த ட்ரிபியூனலை பற்றி நம்ம பேச முடியாது, உச்சநீதிமன்றத்துக்கு அணுக முடியாதுங்கிற மாதிரி ஒரு மோர் காம்ப்ளிகேஷன் உருவாக்கிட்டாங்க இன்னைக்கு அதனால என்ன ஆயிருக்குன்னா, இப்போ நான் அஸ்யூம் பண்றேன் அப்படின்னா, நிச்சயமா நாளைக்கு சுப்ரீம் கோர்ட் இந்த அஃபிடவிட்டை வந்து தூக்கி எறிஞ்சிட்டு
கட்டாயமா மறுபடியும் அந்த மேனேஜ்மெண்ட் போர்டை வந்து அமைக்க சொல்லி ஆணையிடும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது நீதிமன்ற அதிகாரமா நாடாளுமன்ற அதிகாரமான்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. கட்டாயமா நீதிமன்றத்திற்கு இந்த அதிகாரம் இருக்கிறது என்பதை எஸ்டாப்ளிஷ் செய்யும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அப்படி இல்லாம 3 பெஞ்ச் ஜட்ஜுக்கு ரெஃபர் பண்ணிடுறாங்க. ஆமா, அது ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ரெஃபர் பண்றது ரெஃபர் பண்றது பாசிபிலிட்டி. அதையும் சொல்லிருக்காங்களே 3 ஜட்ஜ் பெஞ்சுக்கு தான் அந்த மாதிரியான இது ஒரு question of அது வந்து எப்படின்னா அது வந்து அப்ப ஒரு வருஷம் கர்நாடக தேர்தல் முடிஞ்ச பிறகு வரும். 16 அக்டோபர் இந்த வருஷம் தண்ணி திறந்து இல்ல இந்த விட்டாச்சு. தாமதம் நன்மைக்கு தான் ஒரு ஏன்னா வலுவான இது வந்து வலிமையான போர்டு அமையறதுக்கு இந்த தான். தாமதம் கர்நாடகத்தில் பாஜக ஆட்சியை இது வந்து பிடிப்பதற்கு நன்மை உச்ச நீதிமன்றத்தோட ஏற்பட்டிருக்கிற ஒரு கிளாஷ். உச்ச நீதிமன்றம் நிச்சயமா தன்னுடைய பவரை எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். தமிழகத்துக்கு நீதி கிடைக்கும். இந்நேரம் நாளைக்கு தெரியும். சரி, நாளைக்கு தெரிஞ்சா நாளைக்கு விவாதிப்போம். உங்க வரங்க வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தனுக்கு மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.